இன்னைக்கு வந்து இந்த இந்த மாடுலேஷன் சூப்பர். அழகா பொறுமையா மக்களுக்கு போய் சேர்ற மாரி நின்னு நிதானமா பேசினாப்படி. சினிமா சினிமா பட் ரிவ்யூ இன்னுமே சினிமா மாதிரி இல்ல சினிமா மாதிரி ரிவ்யூ பண்ணக்கூடாது இல்லையா? டைலாக் அது நல்லா ஓகே. இருக்கு, ஆக்டிங் எனக்கு நல்லா இருக்கு, தெரிஞ்சது சொல்றேன்னா, கேமரா நல்லா எனக்கு இருக்கு, தெரிஞ்சது நான் அப்படி சொல்றேன். பேசக்கூடாது. இல்ல எனக்கு தெரிஞ்சது சொல்றேன். என்னன்னா, அவர் இன்னும் என்ன பேசியிருக்கணும்னா, கட்சி கொள்கைகள், தொண்டர்கள் எப்படி நடந்துக்கணும், நிர்வாகிகள் எப்படி நடந்துக்கணும், அப்படி கிடையாது. இது பாருங்க, இதெல்லாம் ஓப்பனா உடைச்சு பேசும். இப்ப மாநாட்டுல அவர் பேசின பேச்சு இருக்கு, அதுக்கப்புறம் ம். வேலூர்ல அவர் பேசின பேச்சு இருக்கு, இன்னைக்கு அவர் ஆ, பேசின பேச்சு இருக்கு. இந்த 3 இருக்கு இல்லையா? இந்த 3 தான் அவர் ஆமா, பேசியிருக்காரு இது வரைக்கும். அந்த 3க்கு ஆமா. மார்க் போடணும்னா நீங்க எதுக்கு எவ்வளவு மார்க் போடுவீங்க அதை சொல்லுங்க. மார்க் இல்லையா? அவர் வந்து இன்னுமே ஓப்பனா அடிக்க நானே முடியாதுயா. சொல்றேன். இல்லையா? ஐயோ, அது நீ மாநாடு பேச்சு தான் பெஸ்ட்ன்னு சொல்லலாம். ஏன்னா, அவ்வளோ பெரிய கிரவுடுக்கு ஆ, உனக்கு ஓகே, வந்து இனிஷியல் ஸ்பீச் நெக்ஸ்ட். கன்னி பேச்சு தான் பெரிய ஸ்பீச்ன்னு சொல்லலாம். ஐ திங்க் 2வது வந்து இது எனக்கு சொல்லுவேன். விகடனோட இது எனக்கு பெட்டரா பிடிச்சிருந்துச்சு. இன்னைக்கு பேசுனது. ஏன்னா ஆனா பட் இது 3மே பத்துமா அப்படின்னு என்னன்னா கேட்டீங்கன்னா, இல்ல சொல்லு சொல்லு. அதுதாங்க சொல்றோம். அதான் வேற ஒண்ணும் இல்ல. என்னன்னா நம்ம விஜய் சைட்ல இருந்தே பேச முடியாது. எப்பயுமே அவருக்கு ஆதரவாகவும் அவர் இல்ல அண்ணன் பேசுவாரு, அடுத்து பேசுவாரு, அடுத்த மீட்டிங்ல பாருங்க, அது அது கிடையாது. இன்னும் அவரே இல்ல சொல்லிட்டாங்க, இரு அவங்களே நான் சொல்லிட்டாங்க, சொல்றேன். நான் இன்னும் 62 வாரம் முடிக்கலையே. இருக்கும், 62 வாரம் நான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 62 வாரம் தான் இல்ல இருக்கு நான் அப்படின்னு. முடிக்கவே இல்லையே. அப்படிங்கும்போது இல்ல முடிக்கலையே இல்லையே. நான் சொல்லி பேச விட்டா தானே. என்ன மேட்டர்னா, இப்ப இதெல்லாம் பத்துமா அப்படின்னு கேட்டா சத்தியமா பத்தாது. அவர் வந்து இன்னுமே ரொம்ப கால்குலேட்டிவா அரசியலுக்குள்ள இறங்கியாச்சு. டிஎம்கேனா டிஎம்கேன்னு சொல்லணும். பிஜேபினா பிஜேபின்னு சொல்லணும். அதான் அரசியல். ஏன்னா அவங்க அப்படிதான் சொல்றாங்க. நீ டிஎம்கேயும் பிஜேபியும் நேரா விஜய்ன்னு சொல்லி தான் பேசுறாங்க. யாரோ ஒருவர் புதிதாக கட்சி அப்படி பேசுறது இல்ல. நேரா விஜய்னா விஜய்ன்னு சொல்லி தான் பேசுறாங்க. அப்படிங்கிறப்போ இது அப்படியே ஊடகமா மத்தியில் இருப்பவர்கள் இல்ல இந்த நம்ம கொள்கை எதிரிகள் இல்ல கொள்கை இல்லாத எதிரிகள் இப்படி எல்லாம் வந்து இன்டைரக்டா பேச வேண்டிய அவசியமே கிடையாது. யூ யூ கோ அட்டாக் டைரக்ட்லி. ஏன்னா பாலிடிக்ஸ் இஸ் தட். ஒரு கார்த்திக் ரவிவர்மா வந்து டிஎம்கே பிடிக்கலையா பிடிக்கலன்னு நேரா சொல்ற அப்படி. அதை வந்து உட்காந்து இது பண்ணி பூசி மொழிகி ஆளுங்கட்சி அப்படிலாம் இல்லை. ஏங்க டிஎம்கே தப்பு பண்றாங்க அப்படிங்கிறத நீ நேரா அட்ரஸ் பண்ற. இப்போ ராபின்சன் வந்து எனக்கு டிஎம்கே பிடிச்சிருக்கா டிஎம்கே பிடிச்சிருக்கு அப்படின்னு நேரா அட்ரஸ் பண்றாங்க. ஸோ அந்த ஐ திங்க் இன்னுமே அதை ஷார்பன் பண்ணணும். இன்னுமே ஷார்பன் பண்ணணும். அண்ட் இன்னொன்னு எல்லாரும் நினைக்கிறத அவர் பேசணும்னு அவசியம் கிடையாது. இவனுக்கு சும்மா பார்த்தீங்கன்னா மும்மொழி கொள்கை மும்மொழி எல்லாரும் கொள்கை நினைக்கிறது பேசினாதான் ப்ரோ எல்லாரும் ஓட்டு போடுவாங்க. பிரசாந்த் bro. எல்லாரும் நினைக்கிறத இல்ல நான் இல்ல பேச மாட்டேன் அப்படின்னு எல்லாரும் இல்ல சொன்னா நினைக்கிறது பேச வரல ப்ரோ. நீங்க நான் ஆக்சுவலி ஒரு நீங்க விஷயத்த பேசுங்க ப்ரோ. நினைக்கிறேன் நீங்க இல்லையா? ஒண்ணும் நீங்க ஓப்பனா எல்லாரும் இது பேசுங்க, சினிமா பயப்படாதீங்க. இல்ல சினிமா பயப்படுறதுக்கு எனக்கு கிடையாது. என்னையா இருக்கு? எல்லாரும் நினைக்கிறத அவர் பேச மாட்டாரு அப்படின்னா எல்லாரும் நினைக்காத பேசாத போது எல்லாரும் கேட்க இரு மாட்டாங்க. இப்ப கார்த்தி நீ அவர் பேசவே விட மாட்டேங்கிறீங்க. அது அப்படிதான் குறுக்க வருவான். இல்ல ரபின்சா, எனக்கு என்ன பயம்? எனக்கு இப்ப விஜய் அண்ணனை பத்தி எனக்கு என்ன பயம்? நமக்கு இல்ல என்ன? நான் என்ன ஓப்பனா ஃபேக்ட் இல்ல இல்ல நான் பிரசாந்த். என்ன ஒரே டான் ஒரு பாலாஜி பிரச்சனை, மாதிரி நம்ம போய் உட்காந்துட்டு நான் என்ன? சீமான் மேல 1000 கருத்துக்கள் இருந்தாலும் ஆமா ஸ்டாலின், பெரியார், மோடி வாயை திறந்து பேசுறாருல, ஆமா அது பேசுறாரா இல்லையா? அடிக்கிறதுக்கு பெரிய தைரியம் அண்ணாமலை வேணும். பேசுறாரா? அப்ப ஆமா இதே 100% சைடுல நம்ம பேசுறாப்படி. எல்லாருமே பேசுறாங்க. அப்ப அத என்ன இவ்வளவு ரபின்சா, நாளுமே இது இல்ல 3 ரபின்சா, டைவர்ஷனா என்ன 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 மேட்டர் தெரியுமா? அவர் எதுக்கு பயப்படுறாருன்னு நான் உனக்கு சொல்றேன் பாரு. என்ன மேட்டர்னா, அவரே பயப்படுறாரு. நம்ம எதுக்கு பிரசாந்த் பயப்படணும்? இல்ல நான் நம்ம சொல்றேன் நம்ம உனக்கு. தைரியமா பேசுவோம். இல்ல ரபின்சா உங்களுக்கு சொல்றேன் நானு. என்ன மேட்டர்னா, நாம பேசுறது இப்ப பிரசாந்த் பேசுறதுன்னு 1 கோடி பேர் கேட்கறானுங்களா? அது கிடையாது. விஜய் பேசினா உண்மையாலுமே 2 கோடி பேர் கேட்பான். அதுல பிரச்சனை என்னன்னு நான் சொல்றேன் பாரு. என்ன மேட்டர்னா, நான் உங்களுக்கு வந்து 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். அது அண்ணாமலை ஆகட்டும், சீமான் ஆகட்டும், நமக்கு 1000 கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஆனா 2 பேரும் பயங்கரமா படிச்சவங்க. ஒரு புக் எடுத்தா கோட் கேட்டீங்கன்னா அந்த கோட் சொல்லுவாரு. கரெக்டா சீமான் சொல்லுவார். பாயிண்ட் அடிச்சு பாயிண்ட் நம்ம அடிச்சு சொல்லுவாரு. அதே சீமான மாதிரி ஃபாலோ பண்றவங்க ஒரு அரசியல் சாசன சட்டமோ இல்ல ஒரு டேட்டாவோ கேட்டீங்கன்னா அண்ணாமலை கரெக்டா டப்புன்னு எடுத்து அடிப்பா அப்படி. ஸோ இது வந்து அவங்க வந்து அதுலயே ஊறுறாங்க. இவர் இப்பதான் ஊற ஆரம்பிச்சிருக்காரு. இப்ப என்ன மேட்டர்னா, உணர்ச்சி வசப்பட்டு அடிச்சு நொறுக்குனா டேட்டாவா ஃபேக்சுவலா தப்பா போயிட்டாருன்னு வச்சுங்களேன். எப்படான்ட்டு உட்காந்துருக்கானுங்க. அப்ப என்னன்னா அதை பெருசா அதுக்கு அதனால நீங்க என்னன்னா ஜான் ரொம்ப ஆரோக்கியம் வச்சிருக்கீங்க, ஆதவர்ஜுனா வச்சிருக்கீங்க, ஐபாக் இவரு வச்சிருக்கீங்க. ராபின்சா அது இவங்க இல்ல அவங்க ராபின்சா இல்ல இல்ல நான் நம்ம ஒரு விஷயம் சொல்றேன் சொல்றது ராபின்சா. இல்ல நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். என்ன மேட்டர்னா, ஆரோக்கிய சாமியோ ஆரோக்கியம் இல்லாத சாமியோ இவங்க எல்லாம் வந்து என்ன இவங்க எல்லாம் வந்து இவங்க எல்லாம் இப்படி ஆமாங்க கலக்குது. நான் சொல்றேன். சும்மா அட்வைசருக்கு என்ன ஈர வெங்காயம் தெரியுங்க?
பிரசாந்த் கிஷோருக்கு என்ன தெரியும் தமிழ்நாட்டை பத்தி? ஒண்ணும் தெரியாது. பிரசாந்த் அப்பனா அவரு அவரு போட்டி கேக்குறது போட்டார ஜெயிச்சிருக்கணும்ல. ஏங்க எல்லாம் அன்னைக்கு வந்து திமுக வந்து 2020 வந்து அவ்வளவு ஆன்டி இன்கம் வச்சுங்க. அதான் இல்லைங்க, பிரசாந்த் கிஷோரே வந்து காங்கிரஸ் வேலை பார்த்தாரு உத்தரப்பிரதேசல. அதெல்லாம் எடுத்துட்டு வர மாட்டாங்க அந்த டேட்டாலாம். ஓகே ரைட்டை விடுங்க, ஒரு 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 இல்ல இல்ல ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இல்ல அவ்வளவுதான். இல்ல இல்ல கார்த்தி, என்ன மேட்டர்னா இவங்க இந்த அட்வைசர் அப்படின்ட்டு வர்றவன் பூராமே வந்து பாத்தீங்கன்னா அவன் சொல்றதெல்லாம் கேட்டோம்னா அப்புறம் நாம அரசியல் பண்ண இல்லைங்க வேண்டிய இப்போ அவசியம் கிடையாது. எனக்கு எனக்கு இல்ல எனக்கு இல்ல 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 என்ன கேள்வி பிரசாந்த் என்னன்னா, அட்வைசரு அவர் மாரியா சொல்றது பாத்தீங்களா இல்லையா? மாரியா தோனி அப்புறம் ஆ, இரியா நீ எப்படி தோனிக்கு கொத்தடிமா அப்புறம் பேசுவ என்னைய அப்புறம் சொல்லணும். நீ சொல்லு சொன்ன சொல்லு. மாதிரி இப்போ என்னங்க, நான் ஒரு ஃபேக்சுவலா ஒரு பிரசாந்த் திமுக கிட்ட ஒன்னே ஒண்ணு கேட்டேன், திமுககாரன் உடனே பிஜேபி கேட்டேன். கார்த்தி சொல்லு திட்டுறான். இல்ல கார்த்தி. இல்ல அவர் சொன்னதுல இல்லைங்க, இருந்து ஒரு கேட்டேன். அவர் என்ன திமுககாரன் சொல்றாரு, பிஜேபி நம்ம திட்டுறான். சீமான் மேல கருத்து இருந்தாலும் இல்ல நம்ம பிஜேபி திட்டுறானோ அண்ணாமலை திட்டுறானோ அண்ணாமலை பேசுறாரு, ஓகே ஒரு ம் சென்ட்ரல் பேக்கப் இருக்குப்பா. நாம் தமிழர் ஒரு நாள் ம் ஜெயிச்சதே இல்ல, புடிச்சு பெரியார் ம் திட்டுறாரு. ம் உங்களுக்கு தானே படைபலம் இருக்கு, இல்ல கோடி ரமேஷ் சார், கணக்கான இங்க அதுதான் ஆளுங்க நான் இருக்கிறாங்க, சொல்றேன். ஒரு லீகல் டீம் இல்ல இருக்கு. ரமேஷ் சார், மேட்டர் என்ன தெரியுமா? எதிர்கால இருக்கிறவங்க இல்ல ஆதவர்ஜனா டிஎம்கே அட்டாக் ஒரு பண்றாரு, விஷயம் சொல்றியா? பிரசாந்த் ஒண்ணு கிஷோர் ஆதவர்ஜனை பத்தி ஒண்ணு சொல்றியா? அவர் முதல்ல கோர்வையாவே பேச மாட்டாருயா. அவர் வந்து யோசிக்கிறது இங்கிலீஷ்ல தான் பேசுறாருன்னு யோசிக்கிறாருன்னு நினைக்கிறேன். நீ நல்லா பாரு. நான் வெறுத்துட்டேன். நான் இங்கிலீஷ். ஒரு 15 நிமிஷம் பார்த்தேன். நான் ப- நான் நான் இப்படி பேசுங்க பிரசாந்த், ஓப்பனா அடிச்சு பேசுங்க, நீ அவ்வளவுதான். இரியா அதுக்கப்புறம் திமுக அடிப்பாரியா? சும்மா நீ என்ன நீ என்ன பெருசா பேசிட்டு இருக்க? இரியா ஐயோ உங்களை என்னையா அடிக்கிறதா 2026 வேலையை. அவர் ஸ்டாலின் இல்ல பிரசாந்த் வந்து உனக்கு எல்லா உனக்கு தரப்பும் குழு அடிச்சிருக்காரு. இருக்கும் அதானே. இல்ல இது ஏடிஎம்கே சைடுல 8 வழி சாலையில எதிர்த்தாரு, அப்புறம் 6 வழி சாலை அதிர்த்தாரு. இல்ல இல்ல 8 வழி சாலையில இருக்குல்ல, எடுத்து பாரு. அதுல என்ன மேட்டர்னா 8 வழி சாலை தேவை, அதோட இம்ப்ளிமெண்டேஷன் தான் எதிர்த்த. ஒருத்தனை ஃபோர்ஸ் பண்ணி நிலத்தை பிடுங்க கூடாது. ஆனா 8 வழி சாலை வந்து தேவை, இன்னைக்கும் தேவை, எப்பவுமே தேவை. ஏர்போர்ட் நிச்சயமா தேவை. அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கிறத மேட்ரு. அவ்வளவுதான். இது நீங்க சொல்லுங்க பிரசாந்த், ஆதவர்ஜனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, சி ஹி வாண்ட்ஸ் டு பி ரெலவெண்ட். அவ்வளவுதான். பணக்கார பையன், அவ்வளவுதான். அம்பேத்கர்ங்கிறாரு, அடுத்தது வந்து பெரியார் அப்படிங்கிறாரு. அதுக்கெல்லாம் பக்கத்துல போறாரான்னு தெரியல. அவர் வாழ்ற வாழ்க்கைக்கும் அவர் எங்காவது போய் அதெல்லாம் இறங்கி பார்த்தாருன்னா கூட தெரியாது. சீரியஸா இதுதான் ஆதவர்ஜனா, இதான் உண்மை. சரிங்களா? ஸோ அவர் உண்மையாலுமே சப்போர்ட். எனக்கு வந்து பர்சனா அவர் ரொம்ப பிடிக்குது. லெட்ஸ் பி ஹானஸ்ட். ஒரு 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 பர்சனலா, ஒரு நார்மல் பர்சனா ஐ ரியலி லைக் ஹிஸ் சின்சியாரிட்டி. அவரோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்குது. ஆனா ஒரு பொலிட்டீஷியனா இஸ் அ வெரி வெரி இம்மெச்சூர் பொலிட்டீஷியன். ஏன்னா பர்சனா வந்து பாத்தீங்கன்னா இப்ப திருமாவளவன் கட்சியிலிருந்து வந்தாரு, திருப்பியும் போய் திருமாவளவன் பார்த்தாரு. அதெல்லாம் ரொம்ப சூப்பரான விஷயம். அது ஒரு கட்சியிலிருந்து வெளியே வந்தா கூட எனக்கு இவர் தான் மென்டர் அப்படின்னு போய் பாக்குறதெல்லாம் உண்மையாலுமே சூப்பரான விஷயம். அதுக்கெல்லாம் உண்மையாலுமே அந்த மெச்சூரிட்டி, மென்டல் மெச்சூரிட்டி வேணும். பட் தென் அது வந்து ரொம்ப இல்ல இன்னொரு கூட்டம் இதோட கூட்டணியில இருக்கீங்க, ஒரு கட்சியை பத்தி தப்பா பேசுறீங்க, திருப்பி போய் பாத்தீங்கன்னும் போது அவங்க 2 பேருக்கும் பிரச்சனை வரும்ல. இப்ப நீங்களா இருந்தா என்ன பண்ணுவீங்கன்னா, இல்ல வெங்கட், அதை திமுக கண்டுக்கலையே. இல்ல வெங்கட், ஆதவர்ஜனா ஃபோக்கஸ் ஃபுல்லாவே ஏடிஎம்கேவோட இல்ல வைக்கணும். அதுதான் வெங்கட். இவரு இல்ல அது ரமேஷ், ஓகே, அததான் அது சொல்றேன். பின்னாடி இப்போ அந்த அளவுக்கு ஆதவர்ஜனா முடிவு பண்ற அளவுக்கு வந்து ஆதவர்ஜனா 30 வருஷம் அரசியல் இருந்துட்டாரா என்ன மேபி மணி பேக்கிங் இருக்கலாம், அவ்வளவுதான். மத்தபடி அவ்வளவுதான். மணி பேக்கிங் இருக்கலாம், சரிங்க. மணி பேக்கிங் தான். இவரு பண்ணையாருன்னு சொல்றாரு, இல்ல இவரே இல்ல பண்ணையாரு இல்ல தான், அது இவரே அததான் இப்ப சொல்றேன் நானு. பணக்காரர் இப்போ தான். யாரு இன்னைக்கு பண்ணையார் ஸ்பீச் எல்லாம் நான் ஒரு மாறாங்க? 10 நிமிஷம் பார்த்தேன் அதே ரமேஷா. இல்ல ராமச்சந்திரன், நீ ஏன் ஒரு கத்துற? அவரே பண்ணையார் யோ, தான். நீ சும்மா இரு. யார நீ வந்து பண்ணையார் இந்த சொன்னது? நீ காசு இல்லாம போய் நின்றுவியா? நீ செலவு பண்ணுவாங்க ஏரியால. யார பண்ணையார்? சும்மா அவர் சொல்ற பண்ணையாருன்னு. ஓ நீங்க தான் பெரிய பண்ணையாரு, அதுக்கப்புறம் தான் இவரு. வேற ஒரு இந்த மன்னர் ஆட்சி, இன்னும் இதை பேசிட்டு இருக்கிற மன்னர் ஆட்சி. இவர் என்ன நின்னு ஜெயிச்சிருக்காரா? எலெக்ஷன் நின்னு ஜெயிச்சிருக்காரா? சொல்லு, ஒரு எலெக்ஷன்ல நின்னு யாரு ஜெயிச்சிருக்காரா? ஓ நீங்க ஒரு ஆதவர்ஜனா நின்னு இப்பதான் ஜெயிச்சிருக்காரா? கட்சிக்குள்ளேயே சரியா, வராரு, ஒரே ஒரு எலெக்ஷன் ஒரே எலெக்ஷன் தான் நீங்க நின்று ஜெயிச்சிருக்கீங்க. ஒரே ஒரு எலெக்ஷன்ல ஜெயிச்சதுனாலே நீங்க மன்னர் ஆயிட மாட்டீங்க. அது முதல்ல புரிஞ்சுக்க. நான் கேக்குறது 3 பேரும் அவங்க இல்ல பாயிண்ட் ஆஃப் வியூ பேசுறாங்க. அவர் இருந்தது நான் தான் அடுத்து எப்படி தோனி எப்படி ஃபேமஸ் ஆன மாதிரி இல்ல இல்ல நான் வருவேங்கிறாரு. இவரு பிரசாந்த் இப்படி கிஷோர்லாம் என்னன்னா, பேசுறாரு. இந்த பிரசாந்த் கிஷோர் யாரு தெரியுமா? நான் ஓப்பனா சொல்லிட்டேன். அவர் ஹீரோயின் மாதிரிங்க, காசு கொடுத்தா வந்து ரிலீஸ் இருக்காது. நான் பண்ணுவாருங்க, அந்த மேட்டர் மாதிரிங்க சொல்றேன். அதாங்க. பிரசாந்த் கிஷோரோட எக்ஸாக்ட் டெஃபினிஷன் என்ன தெரியுமா? இலியா நான் சொல்றேன் பாரு. என்னையா சும்மா என்ன காசு வாங்க வேலை பார்த்தாரா? யோ, எனக்கு இரியா. புரியல. எனக்கு கொள்கை அடிப்படையில் ஏதாவது வேலை பார்த்தாரா? இலியா நான் சொல்றியா? இங்க அது பிரசாந்த் பிஜேபிக்கு வேலை பார்த்தாரு, அதுக்கப்புறம் திருவண்ணாமலை காங்கிரஸ் வேலை பார்த்தாரு. என்ன கொள்கை இருக்கு? விஜய கட்டி பிடிக்காரு. அட இருங்கயா,
நீங்க எப்படி சொல்றீங்க? சரி okay. சரி பிரசாந்த் கிஷோர் என்ன தெரியுமா, இந்த சைட் வாங்கினேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த போர் போறதுக்கு உத்து பார்க்கறதுக்கு ஒருத்தனை கூட்டிட்டு வருவீங்க. என்ன ஐயோ தண்ணி வராம போயிட போகுது அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 1000 ரூபா 1500 கொடுத்து ஒருத்தனை கூட்டிட்டு வருவீங்க. அவன் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, எங்க டேங்க் வைக்கிறோமோ அது பக்கத்துல தான் காமிப்பான். சத்தியமா இதுதான் காமிப்பான். அது நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்களே அங்க கொண்டு கையை கொண்டு போய் வச்சு போர் போட்டா தண்ணி இருந்தா வரும், இல்லைன்னா வராது. இவ்வளவுதான். இதுக்கு அவனுக்கு 1500 ரூபா கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. அவன் வந்து சொம்ப சுத்துவான். இதெல்லாம் சுத்தி போட்டு பார்த்தீங்கன்னா, பாருங்க 200 அடியில எங்க சைட்டுக்கு வந்தான் ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ போடுங்க வந்துரும் அப்படின்ட்டு போயிட்டான். அவனுக்கு வரும்னு நம்பிக்கையே இல்ல. நான் வீட்டுக்கு போயிடுச்சு. பார்த்தா இது 70, 75 அடியிலே தண்ணி வந்துருச்சு. இவனுக்கு தண்ணி வந்ததே தெரியாது. நைட்டு வர்றான். தண்ணி எல்லாம் ஓடி போர்லாம் கழட்டிட்டு போயிட்டானுங்க. என்னங்க தண்ணி வரலையா அப்படிங்கிற. டேய் தண்ணி ஓடி இருக்குது பாருடா. ஏன்டா உனக்கு எத்தனை அடியில தண்ணி வரும்னு கூட தெரியாது. ஆனா உனக்கு 1500 அவனுக்கு 2000 ரூபா. இதுதான் பிரசாந்த் கிஷோர். கோடி கணக்குல இல்ல 300 கோடி கொண்டு சத்தியமா வர சப்புன்னு இருக்கு. இல்ல 1500 அதாவது ரூபாய்க்கு பிளம்பரை இப்படி பேசிட்டீங்களே, இது நானே பரவாயில்லங்க. அதை நான் விட கூட பெருசா அதை விட build ஒரு பண்ண- எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ பிரசாந்த் கிஷோர். இந்த ஒரு வீடியோ ரீல்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு ட்ரெயின், இந்த மெட்ரோ ட்ரெயின் வந்து நிக்கும் பாத்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் சப்வே. அப்போ ஒருத்தர் வந்து ஓடி வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரெயினை பிடிப்பா அப்படி. அப்புறம் ட்ரெயின் போறப்போ தள்ளுற மாதிரியே பாத்தீங்கன்னா போட்டு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு பவுடர் எல்லாம் போட்டு பாத்தீங்கன்னா தள்ளுதல். இவன் தள்ளுற மாதிரியே இருக்கு. நீ தூரத்துல இருந்து பார்த்தா இவன் தள்ளி தான் ட்ரெயின் போகுது அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா ட்ரெயின் போகுதுடா டே, நீ அங்க தள்ளுற மாதிரி ஆக்டிங் பண்றடாங்கிற மாதிரி. அதுதான் பிரசாந்த் கிஷோர். பிரசாந்த் கிஷோருக்கு இன்னைக்கு அவனாசியில என்ன பொலிட்டிக்ஸ் தெரியும்? அந்த ஆளை கூப்பிடு, நான் பேசுவோம். இல்ல இவர் வந்து இல்ல அடுத்த தோனி அததான் மாதிரி சொல்றேன். பிரபலமா ரொம்ப போறாராம். சிம்பிள். நான் எங்க தொகுதி எடுத்துக்கிறேன். அவனாசி. இங்க எஸ்எம்ஆர் ரவின்னு ஒருத்தர் இருக்காரு. பிரசாந்த் கிஷோர் எந்த ஜென்மத்துக்கு எஸ்எம்ஆர் ரவி எவன்னு தெரியவே போறது இல்ல. கலைஞருக்கு எஸ்எம்ஆர் ரவி தெரியும், ஜெயலலிதாக்கு எஸ்எம்ஆர் ரவி தெரியும். என்ன பெருமானூர் எங்க இருக்குன்னு தெரியுமா? விவசாய படுகொலை பத்தி தெரியுமா? என்ன தெரியும்? சும்மா ஸ்ட்ராட்டஜின்னு. அன்னைக்கு உண்மையாலுமே திமுக அட்வான்டேஜ். அவங்க வந்து 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சில வந்தாங்க. இல்ல அன்னைக்கு ஆட்சி இல்ல மாற்ற இல்ல தேவை அதுதான் இருந்துச்சு ரபிஷா. பிரசாந்த், இது யூஸ் பண்ணிக்கிட்டாங்க இல்ல அவ்வளவுதான். அதுக்கான அதை ஒத்துக்கணும். ஒரு 5% பூஸ்டா இருக்கலாம் பிரசாந்த் கிஷோருங்கிறது. அதுக்காண்டி வந்து அவ்வளவுதான். திமுக அதை புரிஞ்சுக்க ஆப்போசிட் மாட்டாங்க. சைடு என்னன்னா நல்லதான் பிரசாந்த் கிஷோர் இருந்து அவர் கொடி நட்டினம் காட்டி திமுக ஜெயிச்சது. அதெல்லாம் கிடையாது. திமுகனால ஜெயிச்சது. அது சும்மா அந்த ரயில தள்ளுற மாதிரி போர் ஓடுற மாதிரி பிரசாந்த் கிஷோர் இருந்தார். இவ்வளவுதான். நல்லது என்னன்னா இந்த பொலிட்டிக்கல் அட்வைசரா இல்லாத வரைக்கும் நல்லது. இன்னொன்னு எனக்கு அதுலதான் எனக்கு சீமானன்லாம் ரொம்ப பிடிக்கும். நீ என்னமோ பேசியா, நீ என்ன வேணா அவரை வந்து நீ மோசம் பேசு, அது பேசிட்டாரு. ஆனா அந்த கொள்கையும் அந்த அந்த கட்டுக்கோப்பு உருவாக்குனது அவரு. அந்த ஃபார்முலா உருவாக்குனது அவரு. நீ ஒன்னு உருவாக்கி அவங்களுக்குள்ள வந்து ஒரு ஒரு பேசிக் மேனரிசம். நீங்க வந்து நீ நாம் தமிழர் கட்சி மீட்டிங் போனீங்கன்னா, மீட்டிங் முடிஞ்சோடனே குப்பையெல்லாம் பொறுக்கி ஒரு பேக்ல போட்டு சேர்லாம் அடிக்க வச்சு தான் போவாங்க. நீ அங்கிருந்து வருது கொள்கை. நீ தப்பு அவங்க பண்ண தப்பு, அவங்க தவறு பண்றது இல்ல. அவங்க வந்து ஆர்எஸ்எஸ்ல இருக்கு ஜி. இல்ல வெங்கட், அதுதான் நீங்க சொல்றேன். அவங்களோட மறந்துறீங்க. எல்லா நல்லதையும் சொல்றேன். ஆர்எஸ்எஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு லட்சம் தப்பு சொல்லுங்க. ஆனா இன்னைக்கு வந்து 2015 வெள்ளம் நான் உட்காந்து அவங்க சப்பாத்தி தைச்சிருக்கிறேன். இங்க உட்காந்து எல்லாரும் அவனாசிலுக்கு வந்து சப்பாத்தி தைச்சோம். 55,000 சப்பாத்தி தைச்சாங்க. ஆர்எஸ்எஸ்ல எல்லாம் சேர்ந்து உட்காந்து 55,000 சப்பாத்தி தைச்சு மெட்ராஸ்க்கு அனுப்பணும். ஸோ கள அரசியல்லாம் அவங்க பண்றாங்க. தப்பு நீ பேசு, அது கண்டிப்பா டிபேட்டபிள். 1000 தப்பு பண்றாங்க. எல்லா எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு சொல்ற எல்லா அமைப்புகளும், எக்ஸ்ட்ரீமிஸ்ட் சொல்ற எல்லா கட்சிகளும். அப்போ ஒரு கட்சி உருவாகுது, ஒரு ஃபார்முலா உருவாகுதுன்னா அது ஒரு தலைவனோட மனசுல இருந்து உருவாகணும். அதுல தப்பு கண்டிப்பா இருக்கதான் செய்யும். நீ கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணி 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 முன்னாடி போகணும். மத்தபடி நீ வந்து என்ன ஒன்னையே அண்ட் இன்னொன்னு மக்களுக்கான பாலிடிக்ஸ இறங்கி அடி, அவ்வளவுதான். இல்ல பிரசாந்த் அந்த 3 மொழி கொள்கை பேசுறாரு. கிண்டலா வந்து ஹேஷ்டாக் சண்டை போறாங்க. சரி அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. சரி வேணா அதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க. அதை சொல்றீங்க. ஏட பாயிண்ட் இருக்கு உங்ககிட்ட. சொல்லுங்க. நான் சொல்றேங்கல்ல, இது இடையில வந்து நான் இவங்க ரொம்ப ட்ரெண்ட் சிம்பிளா பண்ணிட்டாங்களா? சொல்றேன் அதை ரபின் பெருமையா பேசுறாரு. இது எப்படி தெரியுமா கார்த்தி சொல்லுவான், இரியா சோசியல் மீடியால சினிமா எடுத்தா நான் இன்னொரு அப்படிதான். மீட்டிங் இன்னொரு பாயிண்ட் சொல்றேன். இது வந்து மாவட்ட செயலாளர்கள் அண்ட் குறிப்பிட்ட ஆட்களுடைய மீட்டிங் தானே? கரெக்ட் தானே? எல்லா 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 உறுப்பினர்களும் கிடையாது மீட்டிங்ல. ஆமா எல்லா மாவட்ட செயலாளர்கள், முக்கிய நிர்வாகிகள். கரெக்ட் தானே? அப்ப அந்த மாநாடு எதை பத்தி இருக்கணும்? எதை பத்தி இருக்குன்னா பொது பிரச்சனை எல்லாம் வந்து கடைசியில் நிக்கணும். ஃபர்ஸ்ட் என்னன்னா கட்சியோட கட்டுக்கோப்பை பத்தி தான் அங்க பேசணும். நாம மக்கள் கிட்ட எப்படி போய் சேர போறோம்? என்ன மாதிரி கட்சி இது? எதுக்கு இங்க வந்திருக்கிறோம்? என்னென்ன விஷயங்களை மக்கள் கிட்ட எடுத்துட்டு போகணும்? ஒவ்வொரு தொகுதியில் என்னென்ன பிரச்சனை இருக்குது? நீங்க எப்படி போய் பேச போறீங்க? நம்ம ஸ்டைல் என்ன? இதைய அதுக்குதான் அடுத்த மாநாடு இருக்குல்ல பிரசாந்த், நான் என்ன சொல்றேன், இல்ல அப்போ
நீங்க வந்து மாவட்ட செயலாளர் மத்தபடி முக்கிய நிர்வாகி எல்லாம் கூப்பிட்டு வந்து உட்காந்து ஜெனரல் இஷ்யூ பேசுறதுக்கு எதுக்கு? அவனை ரசிகனாக்குறது எதுக்கு? இது வந்து திஸ் இஸ் நாட் அன் ஆடியோ லான்ச். இது வந்து ஒரு கட்சியுடைய இல்ல அத வந்து சொல்றாங்க. நீங்க வந்து அவரை வந்து வெக்கப்பட இல்ல இது வச்சிட்டீங்க. இல்ல நீ சரிங்களா? அந்த மீட்டிங் முடிச்சுட்டா ஒருத்தனை சேர் கூட போட்டோ எடுத்துட்டு இருக்கானுங்க. டேய் அது நடிகர் விஜய் இல்லடா. நீ சேர் கூட உட்காந்து எங்க 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 தளபதி உட்காந்து சேர்ல ஒருத்தர் போட்டோ எடுத்துட்டு இருக்கான். ஆனா கார்த்தி டேய் ஓவர் யூ ஆர் சங்கி கோயிங் டு பிரசாந்த். வார் நீங்க வித் ஒரு த ட்வீட் கூட தாவேகா பத்தி மோஸ்ட், போடவே இல்ல அவன். அதாவது இந்தியாவிலேயே மிக பழமையான ஒரு ஒரு அரசியல் இயக்கத்தை கூட நீ சண்டைக்கு போற. நீ அவ்வளவு பெரிய செயலை வந்து செய்ய போற. நீ ஒரு வருஷத்துல செய்ய போற. அப்ப என்ன பண்ணணும்? இங்க வாழை கூர்மையாக்குறதுக்கான வேலையை பார்க்கணும். என்னன்னா, ஏய் நீங்க வந்து 2000 பேர் வந்திருக்கீங்க, என்ன பண்ணணும்? இது விளையாட்டு கிடையாது. இங்க உட்காந்துட்டு இங்க விளையாடுறதெல்லாம் நம்ம வேலை கிடையாது. இந்த ஜாலியா இருக்கிறதெல்லாம் வேலை கிடையாது. மக்கள் கிட்ட போங்க, உட்காரு, குறைய பேசு. போகும்போது நீங்க சைன் போறீங்க கெட் அவுட் மோடி, கெட் அவுட் ராபின் சார் மோடின்னு சொல்லு, கெட் அவுட் ஸ்டாலின் சொல்லு, வாய் திறந்து சொல்லுப்பா நீ. ராபின் சார் இந்த மீட்டிங் பொறுத்த வரைக்கும் இஃப் திஸ் இஸ் அ ஜெனரல் மீட்டிங், இங்க வந்து ஒரு 10,000 பேர் கூடுறாங்க, பொதுமக்களும் இல்ல வந்து தன்னுடைய ரசிகர்களும் இல்ல வந்து நம்ம கட்சி உறுப்பினர்களும் கூடுறாங்கன்னா, அங்க யூ டாக் அபவுட் ஆல் திஸ் திங்ஸ். நீ நேஷனல் ஸ்டேட் இதெல்லாம் உட்காந்து பேசுங்க. இது என்னன்னா ஸ்கோர் பண்ணக்கூடிய இடம் இல்லை. இங்க முக்கிய நிர்வாகிகளும் மாவட்ட நிர்வாகிகளும் கூப்பிடுறாங்க. அப்போ என்னன்னா பேசு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாராளமா நீங்க பேசுங்க. ஒரு 20% எதை பத்தி பேசலாம் அப்படின்னா இந்த பொது இஷ்யூஸ் எல்லாம் பேசலாம். நறுக்குன்னு ஸ்டாப் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு மக்கள் என்னன்னா, மக்கள் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கிறான்? டேய் நீங்களாவது எங்க 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 குறைகள்லாம் பேசுங்கடா. ஒரு ராம்நாட்ல ஒரு தூத்துக்குடியில ஒரு பையன் உட்காந்துருப்பான். டேய் யாராவது அதான் பிரச்சனை. நீங்க நான் தமிழர் பூத் கமிட்டிங்களா ஒர்க் பண்ணி இருந்திருப்பீங்க, என்னென்ன பேசுவீங்க? உங்களுக்கு கூட்டம் கூடும் போது என்னென்ன பிரச்சனை? சீமான் வந்து அந்த ஏரியால தெரியாது, அப்ப நீங்க உங்க ஏரியா பிரச்சனைகள்லாம் சொல்லுவீங்க. அப்புறம் அதை வந்து எடுத்து பேசுவாரு. அதை வந்து ஒரு போக்கஸ். இன்னைக்கும் ராபின்சா நாம் தமிழர்ல அங்கங்க இலவச சட்ட உதவி மையம் வந்து இன்னைக்கு எங்கிட்டே தான் இருக்குது. நாம் தமிழர்ல நீ வந்து அவனி கட்சிக்காரனா இருக்கணும் இல்ல, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. நீ போனேன்னா அவன் உனக்காண்டி வந்து நிப்பான். பனை விதைகளை ஃபேமஸ் ஆக்குனது அவங்க தான். பனை விதைகளை ஒரு பெரிய பெரிய பிரசாந்த், எங்க தம்பி போரூர் காரம்பக்கத்துல தான் இருக்காங்க. அவங்க இன்னும் இல்ல அதுதான் சொல்றேன் ரமீன்ஷா. பனை விதைகளுடைய முக்கியத்துவத்தை இது பண்ணி இன்னைக்கு வந்து அது ஏதோ ஒரு இம்பாக்ட். இன்னைக்கு வந்து மெரினா பீச்ல வந்து பனைமரம் நட்டு இருக்காங்க. பனைமரம் நடுறதுதான் முக்கியம். ஆனா ரோடு போடக்கூடாது, பனைமரம் சத்தியமா முக்கியம். அதுதாங்க எல்லாமே தான் கலந்து இருக்கணும். அரசு இல்ல எந்த அளவுக்கு ஏர்போர்ட் கட்டுறதும் இல்ல, நான் சொல்றேன் எந்த அளவுக்கு எக்கனாமிக் இல்ல அதெல்லாம் ஓகே. நான் என்ன சொல்றேன், பனைமரத்தை பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கீங்களே, பண்ணாம எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் ஒர்க் ஆகாது. எந்த ஸ்டேட்லயுமே ஒர்க் ஆகாது. நீ ஜப்பான்ல ஒரு மிகப்பெரிய எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு உட்கார்ந்துருக்க ஒரு ஆளுங்க சீமான். அதை விட்டுருங்க, அவர் இல்ல கார்த்தி, இது சீமான் இல்ல கார்த்தி, இது ஜெனரலா சொல்றேன் நானு. நாம வந்து மலைகளை அழிச்சு மரங்களை அழிச்சு எல்லாத்தையும் அழிச்சு மலையும் மரம் என்னங்க அழிச்சுன்னு ஏங்க அதெல்லாம் எடுத்துதாங்க வாழ முடியும். என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? மலை அழிச்சு மலை அழிச்சுன்னு காட்டுல இருந்து மரம் இருக்கும். நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க, ஓகே ஓகேவா? நீங்க அவிநாசில வீடு கட்டிருக்கீங்க. நீ வீடு கட்டின இடத்துல வந்து மரமே இல்லையா, செடியே இல்லையா, இதெல்லாம் இல்லையா? அப்படிதாங்க வளர்ச்சி வரும், வேற வழி இல்லைங்க. அப்படிதாங்க மனசு வாழ முடியும். அவ்வளவுதான். ஒரு ஆட்டை கொள்றீங்க, ஆட்டை கொண்டு சாப்பிடுறீங்க. ஐயோ ஆடு கொள்ளும் இல்ல ஒரு நிமிஷம் இனி பர்சன்டேஜ், அவ்வளவுதான். இது இனி பர்சன்டேஜ், அது பிரச்சனையே கிடையாது. ஆனா நீங்க அது முற்றும் முதல்ல அதை எடுத்துட்டு நீங்க ரோடு போட்டா பிரச்சனை பேசிட்டு இருக்கீங்க, நீங்க டோல்கேட் பிரச்சனை பேசிட்டு இருக்கீங்க, நீங்க ஏர்போர்ட் பிரச்சனை பேசிட்டு இருக்கீங்க. இல்லையா கிடையாது. இல்ல இங்க பாலிசிஸ் தப்பா இருக்கு. இதே அமெரிக்கால நம்மள மாதிரி வந்து அவன் சிமெண்ட் போட்டு வீடு கட்டுறது இல்ல, எல்லாமே மரத்துலதான் வீடு கட்டுறான். நான் பாத்திருக்கியா? அமெரிக்கால எவனுமே எல்லாமே கார்பெண்டர்ஸ் தான். அங்க வந்து பாத்தீங்கன்னா மேஸ்திரியே கிடையாது, கார்பெண்டர்ஸ் தான். எல்லா மரத்தையும் வெட்டி எல்லாத்தையும் மரத்தை வெட்டி வீடு கட்டிடுவோமா? பாயிண்ட்டுக்கு வர்றேன் இரு பேச விடு. அவன் மரத்துல தான் வீடு கட்டுறான். ஆனா அமெரிக்கா என்ன பண்றது தெரியுமா? அவங்க பாலிசி என்ன வச்சிருக்காங்க தெரியுமா? அந்த வெட்டுறக்குனே ஒரு மரங்களே அந்த அமெரிக்கா வந்து வளர்க்குது அந்த காடுகள்ல. நீ வந்து வெட்டுறப்பெல்லாம் ஒரு பாலிசி என்னன்னா அதுக்கு ஏத்த மாதிரி ரீபிளான்டேஷன் வந்து பண்றாங்க. அவங்க வேற எந்த இயற்கை ரிசோர்ஸையும் தொடர்றது இல்ல.
அதை கரெக்டா பேலன்ஸ் பண்றதுக்கு, அந்த சைக்கிளை பேலன்ஸ் பண்றதுக்கு அவங்க சைக்கிளை இத்தனை வருஷத்துல பேலன்ஸ்லாம் பண்ண வெட்டணும்னு முடியாது. பாருங்க ஒண்ணு இல்ல. புரிஞ்சுக்கோங்க, உலகத்துல அந்த சைக்கிள்லாம் பேலன்ஸ் பண்ணவே முடியாது, யாராலையும் முடியாது. இல்லை அது நடக்கவே இல்ல நடக்காது. கார்த்தி, ஒரு இல்ல நதி வத்திதான் அதெல்லாம் சும்மா ஆகும், ஒரு காடு அது கிடையாது. நீங்க அழிஞ்சுதான் ஆகும். கார்த்தி அதெல்லாம் வேற வழி இல்ல, எடுத்து அது தயவு பண்ணிதான் செய்து ஆகணும். இல்ல சாரி இல்ல இது சாரி எக்கனாமிக் இல்ல டெவலப்மெண்ட் கார்த்தி, கார்த்தி எடுத்து நீ படிக்கணும். நமக்கு ஒண்ணு தெரியல அப்படிங்கறக்காண்டி அது ஏங்க நடக்கலன்னு அப்படியே ஆகாது. வச்சுட்டு இருக்க முடியுமா? எனக்கு புரியல. எனக்கு அப்படியே இல்லையா அப்படியே ஒரு காடை நான் அப்படியே என்ன வச்சுட்டு இருக்கலாம், ஒரு மலை அப்படியே வச்சுட்டு காடு அப்படி இங்க முடியாதுங்க. பாரு அப்படி தேவைன்னா இல்ல. எடுத்துதாங்க ஆகணும். இங்க பாரு, நீ வந்து ஒரு அவினாசிலயோ ராமநாதபுரத்துலயோ ஒரு மரத்தை வெட்டினா ஒன்னும் ஆயிராது. ஆனா ஒரு நீலகிரியிலயும் முன்னார்லயும் மரத்தை வெட்டினீங்கன்னா அதோட கான்சிக்வன்ஸ் நிறைய. ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்க சொல்ற இந்த நிலச்சரிவு எல்லாம் ஏங்க மறந்து எல்லாம் நிலச்சரிவு ரைட்டுங்க. மட்டுமில்ல ராபின்சா, ஏங்க 50 மலை. வருஷம் கழிச்சு எனக்கு வர பிரச்சனையை நான் பாக்குறதா, இன்னைக்கு பிரச்சனையை நான் பாக்குறதா? ஐயோ, இது எல்லாத்தையும் சேர்த்தாயா பாக்கணும். ஒரு நாடு வந்து எல்லாத்தையும் சேர்த்தாயா ஏன் 50 பாக்கணும். வருஷம் கழிச்சு நான் அதுதாங்க இன்னைக்கு சொல்றேன், வர பிரச்சனை அதுதாங்க மட்டும் பண்ணிட்டு கிடையாது இருக்கோம், கார்த்தி. அதுதான் கார்த்தி பண்றோம், அதுதான் 40 பண்றோம், வருஷத்துக்கு முன்னாடி நாம அதுதான் பண்ணோம்னா பண்றோம், இங்க பாரு அதுதான். ரொம்ப சிம்பிளா ஒண்ணு எல்லாம் ரைட்டு, சொல்றேன். ரொம்ப சிம்பிளா எல்லாம் சொல்றேன். ரைட்டு. அதுதான் இத யோசிச்சு சொல்றவனுக்கு யோசிச்சு நம்ம வச்சுதான் நம்ம ஒரு நாட்டுல முடிவு எடுக்க சொல்றவனுக்கு முடியுது. நான் சொல்றேன். நான் சொல்றேன், தஞ்சாவூரோட கும்பகோணத்தை விட கோபியை விட பொள்ளாச்சியை விட நீர்வளம் மிக்க ஒரு ஏரியா வந்து நெய்வேலி. நிலக்கரி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு பாலிசி வந்தது. அங்க விளையாத அரிசியே கிடையாது. அவ்வளவு பெரிய ஏரியா அது நெய்வேலி. பாலிசி ஒண்ணு வந்துச்சு நிலக்கரி எடுக்கணும் அப்படின்ட்டு. அவன் ஃபியூச்சரே அழிஞ்சிருது காச்சு. அன்னைக்கு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அன்னைக்கு இருந்துருச்சு அப்படின்னா இதெல்லாம் சீமான் பேச்சு, ஒரு இதெல்லாம் ஏரியாவே சீமான் பேச்சு. அழிஞ்சிருச்சு. அப்ப உங்களுக்கு இல்ல கரண்ட் வேணாமா? ஐயோ, இது கரெக்ட் வேணும், கண்டிப்பா வேணும். நீ அணு உலையை வந்து சஸ்டைனபிள் அணு உலைக்கு பேலன்ஸ் பண்ணு, வேற பாலிசிஸ் எடு. நீ பிரசாந்த் ப்ரோ அதுக்கெல்லாம் நிறைய டெஸ்டிங் எடுத்து தான் ப்ரோ அங்க இல்ல பண்ணணும் ராபின் சார், நான் சொல்றேன், ஜஸ்ட் ஒரு விஷயம் எல்லா சொல்றேன். இடத்துலயும் பண்ண இல்ல முடியாது நம்ம அன்னைக்கு சர்வை பண்றதுக்கு ஒண்ணு பண்றோம்ல, அது வந்து ஒரு ஏரியாவே அழிச்சிருச்சு ராபின் சார். நெய்வேலி வந்து என்னன்னா, நாம இன்னைக்கு பரந்தூர்ல விட 10 ஏங்க ஒரு மடங்கு டேம் கட்டினா கூட தாங்க, ஒரு டேம் கட்டினா கூட தான் 4 கார்த்தி, அது கிராமம் அழியுது. அது இல்ல ஒன்றும் பண்ண முடியாது. நீ நீ இல்ல உன்னோட அழிவு எவ்வளவுக்கான பிரயோஜனம். நான் என்ன சொல்றேன், உன்னுடைய அதுதான் ஒரு சொல்றேன், யாருக்கான பிரயோஜனம் அதுதான் அப்படி அதான் பார்க்க சொல்றேன் முடியா? கார்த்தி. எவ்வளவு பேர்த்தோட பிரயோஜனம் இருக்கும் இல்லையா, உன்னுடைய ஒரு அழிவு ஒரு 1000 பேர்த்துக்கான பிரயோஜனம்னா அந்த அழிவு வந்து உத்தமமானது. ஆனா உன்னுடைய ஒரு அழிவு உனக்கு அப்படி மட்டும்தான் அப்படி பிரயோஜனம் இல்லாம அப்படின்னா அப்படி இல்லாம ஆமா. எங்க நடந்திருக்கு சொல்லுங்க? அப்படி இல்லாம எந்த வளர்ச்சி நடந்திருக்கே நடந்திருக்கு? கார்த்தி. நான் இதனால அதனாலதான் எங்க சொல்றேன் சொல்லுங்க, நானு. ஏதோ ஏதோ ஒண்ணு ஐயோ, சொல்லுங்க, ஏதோ ஒண்ணு சொல்லுங்க, ஒண்ணே ஒண்ணு சொல்லுங்க, ஒண்ணே ஒண்ணு சொல்லுங்க, இது எவ்வளவு சொல்றது, நிறைய சொல்லையா, நிறைய சொல்லையா. ஒண்ணே ஒண்ணு, ஒண்ணே ஒண்ணு, யோ நிறைய வேணாம், ஒரு ஒண்ணே ஒண்ணு. ஒரு வீட்டுல ஒரே ஒரு ஒரே ஒரு கதவுக்கு இந்த சட்டமா இது என்ன சொல்லுவாங்க, கதவுக்கு அந்த இது வரும்ல, அது என்ன சொல்லுவாங்க? இல்லைங்க, நான் கேட்டது ஒண்ணே ஒண்ணு. அழிவு அதுதான் திட்டம் எக்ஸாம்பிள் வந்ததுனால சொல்றேன் நானு. 5 நிமிஷம் அது சொல்லுங்க. அழிவுக்குனால புரியல சொல்லு. இந்த திட்டம் வந்ததுனால மக்களுக்கு பிரயோஜனமே கிடையாது, இது தேவையில்லாம கொண்டு வந்தாங்க அப்படின்னு ஒண்ணே ஒண்ணு சொல்லுங்க. பிரயோஜனமே இல்லாத திட்டம். நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்போ இது நான் என்ன சொன்னேன், நான் என்ன சொல்றேன்னா பிராக்டிகலா வேற வழி இல்லைங்க, இதெல்லாம் பண்ணிதாங்க ஆகணும். நீங்க வீடு கட்டணும்னா அதுக்கு வந்து மழையை குறைச்சுதான் ஆகணும். நீங்க வந்து கிரானைட் போடணும் அப்படின்னா கிரானைட் வந்து எடுத்துதான் ஆகணும். இதெல்லாம் நானும் சொல்றேன். ஆனா இதெல்லாம் பண்ணதுனால அழிஞ்சு போச்சு அப்படின்னு நீங்க சொல்றீங்க மதுரைக்கு போ. ஏங்க அந்த மலையில குடியா இருக்க போறீங்க? பாதி மலை இல்ல, நீங்க இந்த மலை மட்டும் கிடையாது. இல்ல இப்ப என்னங்க அதனால பிரச்சனை எனக்கு புரியல. எனக்கு அதனால என்ன மழை பிரச்சனை? மழையை பார்த்து டெய்லி மழை பெய்யறது இல்ல, மழை பெய்ய மாட்டேங்குது கரெக்டா. எல்லா இடத்துலயும் மழை வந்து கரெக்டா பெய்ஞ்சிருதா? மழை எங்க எல்லா இடத்துலயும் சரியா பெய்ஞ்சிருக்கா? இல்ல ஒரு நிமிஷம், நீங்க வந்து மழை எப்படி இல்லையா, ஒரு ஏரியால மழை எப்படி அப்ப அதுதான் சொல்றேன். அதுதான் எனக்கு மழை முக்கியமா இன்னைக்கு வாழ்வாதாரம் முக்கியமா அப்படின்னு கேட்டா, மழை இருந்தாதாயா மழை பெய்யும், மழை இருந்தாதாயா தண்ணி. இதெல்லாம் ஏங்க ஆமாமாங்க, இதெல்லாம் பேசுறாங்க 100 இல்ல தமிழ்நாட்டோட ஏங்க 100 50 தமிழ்நாட்டுல எவ்வளவு இடத்துல வந்து மழை உடைக்காம இருக்கிற கிராமங்களும் மழை பெய்யாம தானே. தமிழ்நாட்டோட நிலத்தடி நீர் அளவு என்ன? தமிழ்நாட்டோட 70% நிலத்தடி நீர் அளவு அபாய கட்டத்தை தாண்டி இருக்கு. அதாவது என்னன்னா இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் மட்டும் தான் நம்ம யோசிக்கணுமே தவிர அதை விட்டுட்டு அப்படியே மழை வச்சுட்டே மழை பெஞ்சிட்டே இருக்கும். உலகமே அப்படி இல்ல, உலகமே அப்படி கிடையாது, எந்த கண்ட்ரில அது கிடையாது. நீங்க ஒன்னும் அதே பேசிட்டு அமேசான் அடிச்சுட்டு உட்காந்து இருக்கான். அமேசான்லயே இதெல்லாம் என்ன நட ஆரம்பிச்சிட்டாங்க?
அதெல்லாம் இல்ல கார்த்தி. நீ எடுத்து படி கார்த்தி. அமேசான் அழிக்கிறதெல்லாம் அது நீ சொன்னது எங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி கார்த்தி. இதெல்லாம் தேவைக்கு தாங்க இருக்க முடியும் எல்லாரும். நீங்க இல்லையா? வந்து இந்த மக்கள் எல்லாம் முழிச்சிட்டாயா? இல்லை So, இல்லை நான் என்னன்னு சொல்றேன், இங்க இல்லை. பாருங்க, மக்கள் முழிச்சிட்டான் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, இந்த பாலிடிக்ஸ் பேசி எந்த இடத்துல யார ஒருத்தர் ஜெயிச்சிருக்காங்களா நீங்க சொல்லுங்க. உலகத்துல நான் சொல்ற தமிழ்நாட்டு கிடையாது, உலகம் ஃபுல்லாவே ஒன்னுத்துக்கும் உதவாத கம்யூனிஸ்ட் பாலிசி பேசி அதுக்கப்புறம் இதே மாதிரி ரொம்ப வந்து சிம்பிளா ரொம்ப பூமி சிம்பிளா ஒண்ணு பூமி சொல்றேன். ஹீட் ஆகுது, பூமி அடியில இல்ல ஹீட் நான் ஆகுது, சொல்றேன் உனக்கு. மேல இல்ல வந்து குளிர் ஒரே ஒண்ணு ஆகுது, சொல்றேங்கல்ல. இல்ல இல்ல பாத்தீங்களா இந்த மாசம் மழை இல்ல இல்ல வந்துருச்சு, இதெல்லாம் பேசி பேசி இல்ல இல்ல எவனா இல்ல ஜெயிச்சிருக்கானா? சொல்றேன் நானு. இல்ல இல்ல இல்லையா? கம்யூனிசம் வந்து ஜஸ்ட் பிகாஸ் அவன் எலெக்ஷன் ஜெயிக்கலிங்கிறக்காண்டி கம்யூனிசம் மொத்தமே கேவலம்லாம் நம்ம பேசிடவே முடியாது. இல்ல எல்லாம் கேவலம்ல. அந்த ம். நீங்க வந்து டெவலப்மெண்ட் வேண்டாம்னு சொல்லி 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 கேரளா பேக்ல போயிருச்சு பிரசாந்த். பாலாஜி சார் சொல்றது எல்லாம் இல்ல ரியல் அது ஃபேக்ட். உண்மை. நீங்க அந்த அது பாருங்க உண்மை. ஏன் வந்து ராபிட்ஸா உண்மைதானே. ஏங்க அது அது நீ உண்மை. விஜயே என் சொல்றாரு, ஃப்ரெண்டோட அது விஜயே 100% உண்மை. சொல்றாரு, விஜய் இன்னும் இன்னைக்கு அது கவர்மெண்ட் 100% அழிஞ்சிருச்சு உண்மை. இன்னைக்கு சேலரி பேசின பேச்சுல விஜயே சொல்லியிருக்காரு. அது என்னன்ட்டு விஜய் சொல்லியிருக்காரு, வளர்ச்சியெல்லாம் வந்து இதெல்லாம் பேசி பேசி வளர்ச்சி தடுக்கிறீங்கன்றாரு அவரு. ஆனா அவரு ம். போய் போன மாசம் வந்து பரந்தூர்ல பேசினதை மறந்துட்டாரு. அவரு மறந்து போய் இப்ப பரந்தூர்ல பேசினாரு. தடை இல்லையே பண்றாரு. அவரு இல்லையே அப்படி பேசலையே அவரு. டிஸ்ட் பண்ணாதீங்க. அவர் வந்து பரந்தூர் இல்ல அது பழைய இல்லையே. வீடியோ. அவர் ரொம்ப தெளிவா பேசினாரு. அவர் என்ன பேசினாரு? பரந்தூர் விமான நிலையம் வேண்டாம்னு நான் சொல்லவே கிடையாது. பரந்தூர்ல வேண்டாம்னு சொல்றேன். அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வேற ஏதாவது ஒரு நல்ல இடம் பாருங்க அப்படின்னு சொன்னாரு. அன்புமணி ராமதாஸ் ஒண்ணு சொன்னார்ல. பரந்தூர் பதிலா இன்னொரு ஒரு பரநூறா வேற ஏதோ ஒரு ஊர் சொன்னார்ல. அந்த மாதிரி தான் ஒரு ஆல்டர்னேட் சொல்யூஷன் தானே கேட்டாரு அவரு. அவர் தெளிவா அங்கேயே சொன்னாரு. அந்த ஸ்பீச்லயே சொன்னாரு. நான் வந்து உடனே அது சொன்னா நான் வளர்ச்சிக்கு எதிரானவன்னு சொல்லிடுவாங்க. அப்படின்னு தெளிவா தானே பேசினேன் அப்படி. அதனால லெட்ஸ் அண்ட் இன்னொன்னு இஸ் அ பட்டிங் பாலிட்டிஷியன். அவர் வந்து பயங்கர சீசன்டான பாலிட்டிஷியன் இல்லை. ஹி வில் மேக் ஹிஸ் மிஸ்டேக்ஸ். பட் ஆனால் நான் இன்னைக்கு ஸ்பீச் பத்தி பேசிட்டு இருந்தோம், எங்கேயோ டைவெர்ட் ஆயிட்டோம். பட் இன்னைக்கு ஸ்பீச்சை பொறுத்த வரைக்கும் இன்னுமே அவர் ஷார்ப் பண்ணி நான் என்ன சொல்றேன்னா ஒவ்வொரு ஸ்பீச்சையும் ஒவ்வொரு மேடையையும் ஆடியோ லான்ச் மேடையாக மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. யூ டாக் டு யுவர் கேடர்ஸ். ஏன்னா இவன் தான் கோர் டீம். இன்னைக்கு செயலாளரும் இந்த முக்கிய நிர்வாகிகளும் தான் உன்னோட கோர் டீம். இவங்க தான் கொண்டு போய் அடுத்து வந்து உறுப்பினர்கிட்ட கூட்டு போவாங்க. உறுப்பினர் தான் மக்கள் கிட்ட போவான். அப்ப இந்த கோர் டீம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆர்மி மாதிரி இருக்கணும். அவன் வந்து உட்காந்து உங்க சேர் கூட போட்டோ எடுக்கக்கூடாது. எங்கள் தளபதியை பார்த்தீர்களா? எங்கள் தளபதி எப்படி சிரித்தார் பார்த்தீர்களா? எங்கள் தளபதி என்ன ஸ்டைலாக தலை சீவிருக்கிறார் பார்த்தீர்களா? இதெல்லாம் சொல்றதுக்கு அவன் கிடையாது. அது வந்து ஒரு ரசிகம் பண்ணுவான். அது ஒரு ரசிகன் ஜனநாயகம் படம் பார்த்துட்டு பண்ணுவான். அதுக்கு எதுக்கு அவன்? அதுக்கு எதுக்கு கட்சி? எதுக்கு அரசியல் அமைப்பு? எதுக்கு அங்க புகழ்ச்சியே இருக்கக்கூடாது? தேவையே கிடையாது. உட்காரு. என்னோட என்ன நான் என்ன பண்ண போறேன்? நான் ஒரு புகழ்ச்சி வந்து இருக்கலாம் பிரசாந்த். எல்லா அரசியலையும் இல்ல புகழ்ச்சி ராபிட்ஸா, பண்றாங்க. அந்த அது கர்மம் ஒண்ணும் ஆகாதுன்னு தானே சொல்லல. புதுசா ஒரு மாற்று எதிர்பார்க்கிறோம் நம்ம. அது இந்த தாயே அம்மாவே ஐயோ எங்கள் புரட்சி தாய் அப்படின்னு பாட்டு பாடினங்காட்டி தானே காண்டானோம் நம்ம ஜெயலலிதாவை நமக்கு நிறைய பேத்துக்கு பிடிக்கும். ஆனா எதுல காண்டானோம்? ஏன்னா இவங்க இந்த கும்மி முடிஞ்சு கும்பிடுறானுங்க அப்படிங்கிறதுலாம் நம்ம எல்லாரும் காண்டானோம். ஏன் விஜயகாந்த் கூட நம்ம அன்னைக்கு ரிலேட் ஆனோம்? அந்த மாதிரிலாம் யாரும் காண்டாகல, அதெல்லாம் கிடையாது. இல்ல கார்த்தி, ஆனா கார்த்தி ஒரு பாயிண்ட்ல வந்து அது இரிட்டேட் ஆச்சு. எல்லாத்துக்குமே இரிட்டேட் அது ஆச்சு. அது அவங்க பிடிக்காதவங்களுக்கு ஆகும். பட் அதே டைம்ல இல்ல தான் அவங்க இல்ல இல்ல ஜெயிச்சாங்க, கார்த்தி, இல்ல அதிகமா ஜெயிச்சாங்க. இல்ல கார்த்தி, ஜெனரல் பப்ளிக் இல்ல ஜெயிக்கிறது ஏங்க விட்டுருங்க. அது அது தாண்டி அது ஜெயலலிதா என்னன்னா ஒரு அரசியல் அம்மா அங்க பண்ணாங்க. வரும்போது அவங்க வந்து இங்க கீழே டைரக்ட் இல்ல குனிஞ்சிருக்கிற டிஎம்கே ஜெயிக்க ஒரு அட்டாக் விஷயம். பண்ணாங்க. அவங்களுக்கு இல்லையா என்னன்னா ஒரு டைரக்டான நிமிஷம். டிஎம்கே அட்டாக் பண்ணாங்க, டைரக்டா மோடி அட்டாக் பண்ணாங்க. இல்ல அதுதான் யார் சொல்றேன். 2014 ஏன் ஜெயிச்சாங்க, 2011 ஏன் ஜெயிச்சாங்க, ஒரு 2014 ஏன் ஜெயிச்சாங்கன்னா அதான். எலக்டோரல் பாலிடிக்ஸ் வின் அப்படிங்கிறதுயா, ஒரு எலக்டோரல் பாலிடிக்ஸ் வின் அப்படிங்கிறது அவங்க செஞ்சதெல்லாம் வந்து புனிதமாக்கிறாதியா. ஏன்னா எலக்டோரல் பாலிடிக்ஸ் வேறையா, அண்ட் இன்னொன்னு அவங்க பண்ற அந்த கட்சி பாலிடிக்ஸ் வேறையா. எலக்டோரல் பாலிடிக்ஸ் ஓட்டு வாங்கணும், அதுக்கு பல ட்ரிக்ஸ் இருக்குது இன்னைக்கு. இப்போ அது இல்லை. திருப்பி வர்றேன், அங்க போவேன்னா நான் இங்க வர்றேன். இன்னைக்கு நடந்த மீட்டிங் பத்தி பேசுவோம். நான் இன்னைக்கு ஹானஸ்டா நான் இப்படிதான் இனி இந்த ஒரு வருஷம் இதுதான் பேச போறேன். இப்படிதான் ஹானஸ்டா இருக்கும். பார்த்தா பாருங்க, நான் அந்த வீடியோ எல்லாம் போடுவேன். ஆப்வியஸ்லி யூடியூப் ரெவன்யூக்காக தான். பட் ஆனா இந்த நேர்மையா தான் இருக்கும். வேணா பார்த்தா பாரு, பார்க்கலன்னா பார்க்காத, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அரசியலை பொறுத்த வரைக்கும் நாம உட்காந்து சொம்படிச்சு நாம உட்காந்து அதுல வியூஸ் வாங்குற அந்த வேலையை செய்யவே கூடாது. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு உண்மையான மாற்றம் தேவை. அதுக்கு நாமளும் திருப்பி சொம்படிச்சு விட்டு திருப்பி இன்னொரு அரசியல்வாதி, இந்த சிங்சாக் அரசியல்வாதியை உருவாக்கிடவே கூடாது. அதுல வந்து நம்ம எல்லாருமே ரொம்ப தெளிவா இருக்கணும். நீங்க எல்லாருமே படிச்சவங்க எல்லாருமே ரொம்ப தெளிவா இருக்கணும். அவர் ஒரு அரசியல் தலைவர், ஓகே ஃபைன், அந்த ரெஸ்பெக்ட் கொடு. பட் உன் தொகுதியை பத்தி பேசு. நீ என்ன பண்ண போற பேசு. உன் நிர்வாகிய நீ என்ன இன்னைக்கு வந்து லயலா மணி மேலே ஏறி நின்று பேசுறாரு.
என்ன முதலமைச்சர் ஆகுதுன்னு முட்டாய் சாப்பிடுறதா நான் கேட்கிறேன். என்ன காமெடி அது. நான் இவ்வளவு பெரிய தமிழ்நாடுங்கிறது ஒரு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாட்டுக்கு சமமானது இன்னைக்கு. ஒரு மாநிலம் கிடையாது தமிழ்நாடுலாம். ஜியோகிராபிக்கலா ஒரு நாட்டுக்கு சமமானது தமிழ்நாடு. நீ இங்க அணுவுல வச்சா ஸ்ரீலங்கா கதறுவான். ஏன்னா அது அவனை பாதிக்கும். நீ இங்க கொண்டு வந்து கப்பல் நிறுத்தினா சைனா கதறுவான். ஏன்னா அவனுக்கு அங்க பாதிக்கும். அவ்வளவு வந்து ஜியோகிராபிக்கல் முக்கியத்துவம் மிகுந்த ஏரியா வந்து தமிழ்நாடு. இதை வந்து ஒரு ஸ்டேட் ஒரு மாநிலம் நம்ம சுருக்கிட முடியாது. அப்ப அந்த மாநிலத்தை ஒருத்தர் ஆட்சி செய்யணும்னா அவன் எப்படி எப்படி கட்டுப்பாடோட எவ்வளவு ஆம்பிஷன்ஸோட எவ்வளவு கட்சி கட்டுப்பாடோட அவன் உள்ள இறங்கணும். அதுதான் முக்கியம். ஸோ உட்காந்து நிர்வாகிகளை பார்க்கும்போது வந்து எங்க தளபதி பார்த்துக்குவார், எங்க தலைவர் பார்த்துக்குவார், தளபதி அதெல்லாம் பார்த்துக்க முடியாது. அப்படிலாம் அரசியல் கட்சி இறங்காது. ஒரே ஒருத்தர் மட்டும் பார்த்துக்கிட்டு இன்னைக்கு இந்த அதிமுக வந்து இவ்வளவு சிரமப்படுறதுக்கு காரணமே எல்லாம் ஜெயலலிதா பார்த்துக்குவாங்க. அந்த மேல இருக்கிறவன் பார்த்துக்க மாதிரி எல்லாம் ஜெயலலிதா பார்த்துக்குவாங்க. அம்மா பார்த்துக்குவாங்க. என்ன அம்மா பார்த்துக்குவாங்க? அம்மா போயிட்டாங்க, இன்னைக்கு ஒருத்தனுமே இல்லைங்க. அந்த கட்சியெல்லாம் போயிடுச்சு. இன்னைக்கு இருக்குது, இருக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளவு சண்டை உள்ள. எவனையுமே ஒரு பொட்டன்ஷியல் லீடர் ஒருத்தனையுமே உருவாக்கல. ஒரு 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்களை உருவாக்காத கட்சியே கிடையாது. நீ நாம் தமிழர்ல போய் எடுத்தினா 200 பேர் வெளில வருவான். திமுக எடுத்தினா 500 பேர் வெளில வருவான், 1000 பேர் வெளில வருவான். நீ என்ன அரசியல் தப்பு ரைட்டா தான் பேசு. ஆனா அவன் 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்ல ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கே தெரியாம அவன் உருவாக்குறான். இதே நிலைமைதான் காங்கிரஸ்லயும். தலையில்லாத கொக்கு மாதிரி தான் சுத்திட்டு இருக்குது காங்கிரஸும். எவன்டா தலைவன், யாரா நீங்க அப்படிங்கிற மாதிரி சுத்திட்டு இருக்குது. அப்போ அந்த தவறு நீங்களும் பண்ணிடாது. எங்க தளபதி அவர் போய் நாளைக்கு போய் ஒரு பஞ்ச் டயலாக் பேசி ஒரு ஸ்பீச் விட்டாருன்னா அவர் தாங்க முதலமைச்சர். அப்படிலாம் கொடுத்துட மாட்டாங்க யாருக்கும். அப்படிலாம் வந்து முதல்வர் பதவி எல்லாம் வந்து தமிழக மக்கள் தூக்கி எல்லாம் அப்படிலாம் கொடுத்துட மாட்டாங்க. 1.5 கோடி 2 கோடி 3 கோடி ஓட்டு வாங்கணும். இன்னும் விளையாட்டா? ஆனாகப்பட்ட யாரையும் பார்த்துருச்சு. காமராஜரை பார்த்துருச்சு, கலைஞரை பார்த்துருச்சு, அண்ணாவை பார்த்துருச்சு. அண்ணா சொல்லிக்கிறாங்க, இந்த எம்ஜிஆர் சொல்லிக்கிறாரு ஆதவர்ஜனா. இல்ல ராபின்ஸா, அவங்களெல்லாம் வாயே தொடக்கூடாது. அவங்கெல்லாம் செஞ்ச கலப்பணிக்கெல்லாம் நாம அங்க போய் பக்கத்துல கூட நிக்க மாட்டோம். நம்ம சும்மா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சும்மா வாய் இருக்குது, மேடை இருக்குது, நம்ம இங்க விசிலச்சா குஞ்சுகள் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காண்டி வந்து பாத்தீங்கன்னா இதே பண்ணாங்க. மையம் பாத்தீங்கன்னா 2016 ஏதோ ஒரு எலெக்ஷனு நான் ஏதோ சொல்றேன். அப்போ ப்ரெடிக்ஷன் சொல்றேன். நான் 2020 எலெக்ஷன் தான் நினைக்கிறேன். ஆமா, எல்லாம் 19 எம்பி எலெக்ஷன் தானே? இல்ல இது இந்த நம்ம சட்டமன்றம் எப்ப வந்துச்சு? 21 தானே? தனியா தான் நின்னாங்க. கேண்டிடேட்டே இல்ல. 230 நாளுக்கு முதல்ல கேண்டிடேட்டே இல்ல. பத்துக்க கேண்டிடேட்டே இல்லாம போய் உட்காந்து மேடைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பூரா வந்து பழைய ஃபேன்ஸ் பூரா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆண்டிக்கு பூரா ஒரே கூட்டாங்க கமல் சாரை பாக்குறதுக்கு. கமல் சார் நினைச்சிட்டாருன்னா ஆஹா இவங்க எல்லாம் ஓட்டு போட போறாங்க அப்படின்ட்டு. ஆண்டியில் ஐயோ பாத்தியாடி கமலஹாசனை பாத்தியா எப்படி இருக்காரு சகப்பா அப்படின்ட்டு உட்காந்து ஒரே ரசனையா கேட்டு எல்லாம் போயிட்டாங்க வீட்டுக்கு. அவ்வளவுதான். அங்க அப்போ நான் சும்மா ஒரு ட்வீட் போடுறேன். என்னன்னா மக்கள் நீதி மையம் ஒரு 5% எடுத்தா சூப்பரு அப்படின்னு போடுறேன். என்னது என்னென்னமோ பேசலாம் கீழே. செங்கோட்டையில் கோட்டையில் கொடியேற்ற போகிற ஆண்டவரை பார்த்து 5% அப்படின்னு. டே கோட்டைனா என்னடா கோட்டை நினைச்ச? வேலூர் கோட்டைன்னு நினைச்சிட்டீங்களா? டே ஏண்டா அங்க போய் எப்படா கொடியேற்றுவீங்க நீங்க? ஏடா ஜெயிக்கிறது அரசியல் ஜெயிக்கிறது அவ்வளவு கேப்ல வந்து ராஜ்யசபா வாங்க போற எம்பி இல்ல. உண்மை சொல்றேன், 5% பெரிய விஷயம். கடைசியில் பார்த்தா 3.25% வாங்கினாங்க. என்ன அதோட அவர் கமல் சார் வந்து ஆளை விடுங்கடா சாமின்னு போயிட்டாரு அவரு அப்பாடே அப்படின்ட்டு. அதனால நாம வந்து பாத்தீங்கன்னா இந்த மேடை பேச்சுகளாலேயே இல்ல வந்து களத்துல எந்த மாற்றமும் செய்யாமல் நாம வந்து இந்த டிவி அப்பியரன்ஸ்னாலேயே மக்களோட மனதை வென்ற முடியும் அப்படின்னு நான் இன்னைக்கு சொல்றேன். ஒரு விஜய் ரசிகனோட மனதை நீ வெல்ல முடியாது. இதான் உண்மை. நீ அவனை ஒரு வாக்காளரா வெல்லணும்னா அவனை வந்து நீ நடிகனை தாண்டி போய் ரீச் ஆகணும். உன் கட்சி ரீச் ஆகணும். நீ ரீச் ஆகக்கூடாது. வாப்போன்னு சொல்றது இது பண்ணிக்காதீங்க. ஜஸ்ட் ஒரு இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நான் விஜய் அண்ணன் போய் அங்க அவரோட கட்சியில் இருக்கிற ஒரு உறுப்பினர் போய் அவன் வாழ்க்கையை மாத்தணும். இல்ல அவன் இருக்கிறனாவது காட்டணும். அப்ப மட்டும்தான் அவன் அந்த கட்சியை நம்புவான். நான் இது சொல்றது விஜய் ஃபேனே நான் சொல்றேன். அவனுக்கு சும்மா அரசியல் மாற்றங்கிறதுல விளையாட்டு கிடையாதுங்க. ஒரு நைட்ல வந்து அப்படியே உட்கார்ந்து அப்படியே தூக்கி கொடுத்துட்டு அப்படி தூக்கி அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. ஆதவர்ஜுனா சொல்றாரு, நாங்க யாரோட கூட்டணி போடுவோம், பண்ணுவோம், உடைப்போம். ஐயா நீங்க அதுக்கு முன்னாடி 100 நாள்ல எதிர்கட்சி தலைவராக இதை விட மிகப்பெரிய கூட்டம் எல்லாம் சிரஞ்சீவி பார்த்தாரு. பிரஜராஜ்யம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. திருப்பதியில கூட்டினா திருப்பதியில இருந்து விஜயவாடா வரைக்கும் கூட்டு நின்னுச்சு.
ஆஹா அடுத்து நான் இவர் தான்டா. இன்னொன்னு பிரசாந்த் எஜுகேஷனாவே அவங்க வந்து தப்பா இல்ல. அவங்க இல்ல வந்து கொஞ்சம் கம்மியோ கம்மி தான். ஜாஸ்தியோ ராபின்ஸா, டக்குன்னு பிலீவ் நான் அதை பண்ணிருவாங்க சொல்றேன். அவங்க. நம்ம அப்படி மாதிரி கூட இல்ல. இருந்துமே ஆந்திர பிரதேஷ் சிரஞ்சீவி தூக்கி வீசியது. வேற வழியே இல்லைன்ட்டு அவரெல்லாம் கட்சி கழிச்சிட்டு கம்முன்னு நடிக்க வந்துட்டு அப்படி. அதனால நீ திருப்பி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டார்டம் ஆன பாலிடிக்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் முடிஞ்சது. அந்த காலம் எல்லாம் முடிந்து விட்டது. ஸ்டார்டம் அண்ணன் வந்து படத்துல நடிச்சிருக்கார், நாங்க டிக்கெட் வாங்கணும், அதுக்காண்டி ஓட்டு போடுவோம், அந்த அந்த மேட்டர் எல்லாம் முடிஞ்சது. மக்கள் கேள்வி கேட்பான், எனக்கு விஜய் என்ன பண்ண போறார்? நான் ஒரு அவினாசியில் வசிக்கிற ஒரு வாக்காளர், நான் ஒரு திருநெல்வேலியில் வசிக்கிற ஒரு வாக்காளர், நான் வந்து ஒரு திருச்செந்தூரில் வசிக்கிற வாக்காளர், நான் வந்து ஒரு சென்னையில் அடையாறிலோ இல்ல வந்து ஒரு தாம்பரத்திலயோ முடிச்சூர்ல வசிக்கிற வாக்காளர். என்னோட தொகுதிக்கு இல்ல இதுக்கு விஜய் அண்ணனோ இல்ல அவரோட கட்சியோ என்ன மாற்றம்? அதாவது மாற்றம்னா நீ போய் வந்து எல்லா வேலையும் பண்ணணும்னு இல்ல, கடைசிக்கு கொள்கை அடிப்படையாவது அவங்க கிரவுண்ட் லெவல்ல இருக்கிறவங்க ரீச் ஆகுறாங்களா இல்லையா, அவ்வளவுதான். இது என்னைக்கு நடக்குதோ அன்னைக்குதான் அவன் வந்து அரசியலா நம்பி உள்ள வருவான். அவங்கதான் விஜய் பயிலகம் அதை பண்றாங்களே, இல்ல 2 அதுதான் சொல்றேன், பசங்களை இதெல்லாம் கூப்பிட்டு. அட்டகாசமான விஷயம். இததான் விஜய் என்கரேஜ் பண்ணும். இததான் இன்னைக்கு இருக்கிற விஷயம். இன்னைக்கு இருக்கிற மீட்டிங்ல எதை பத்தி பேசியிருக்கணும்னா, இலவச பயிலத்தை பத்தி பேசியிருக்கணும், இலவச உணவகம் இருக்கு போடுறாங்க அதை பத்தி பேசியிருக்கணும். இன்னும் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் விஜய் ஃபேன்ஸ் பண்றாங்க. அப்போ அரசியல் கட்சியா நம்ம இன்னும் என்னென்ன செய்யலாம், எனக்கு ஐடியா சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கணும். அவரை அங்கேயே கேட்டுக்கணும், மேடையில சூப்பரா இருந்திருக்கும். சரி ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இனி வர்ற மீட்டிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கட்சி சார்ந்த மீட்டிங்ல இதை தான் பேசணுமே தவிர நாம அதுக்கு வந்து சவால் விடக்கூடாது. ஏன்னா இது அகைன் இது வந்து சர்க்கார் ஆடியோ லான்ச் கிடையாது, இது வந்து ஒரு கட்சியுடைய ஒரு ஒரு மீட்டிங். இது அது இன்னுமே ஷார்ப் ஆகணும், சொல்லணும் கட்சி கொள்கை என்ன, சாப்பிட்றீங்கப்பா இப்படி ஒழுங்கா சாப்பிடணும், இதை பண்ணணும்ப்பா, யார் யார் மூத்த நிர்வாகிகள்லாம் முன்னாடி நிற்கணும், நீங்க கடைசியா சாப்பிடுங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்றவங்க யார் யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் பசின்னு சொல்றாங்களோ அவங்கள உட்கார வைங்கப்பா, நம்ம ராணுவ கட்டுப்பாடு ஒரு ஒழுங்கு இருக்கணும்ப்பா, இது எல்லாமே சரி பண்ணுங்கப்பா. அவர் நேரையா சொல்லணும். அங்கிருந்து தான் மாற்றம் ஆரம்பிக்கிறார் அபின்சா. மாற்றங்கிறது வந்து சும்மா திடீர்னுலாம் வந்துடாது. ஒவ்வொருத்தன்ல இருந்து ஒவ்வொரு ஏரியால இருந்து சின்ன சின்னதா ஆரம்பிச்சு அது அப்படியே ஒரு 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 ஊருக்கு போய் அங்கிருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போய் அப்படியே அப்படி ஸ்டேட்டுக்கு அப்படிதான் பரவும் மாற்றம். அப்போ இதெல்லாம் வந்து ஒன் டேல நடக்காது. ஸோ விஜயண்ண வந்து இந்த கூட இருக்கிற ரொம்ப இந்த அட்வைசர்னா எலைட் அட்வைசர், இவங்களுக்கு செங்கல்பட்டை தாண்டி தெரியாது. இன்னொன்னு பிரசாந்த், நீங்க நான் தமிழ் இருந்தனால இந்த அண்ணன் சொல்ற மாதிரி இந்த வஉசி இவங்க எல்லாம் தெரியும். இதெல்லாம் விட்டுட்டு நம்ம என்ன டெவலப்மெண்ட்டுக்கு பண்ண போறீங்க, அதுதான் முக்கியம். நீங்க வேலு நாச்சியார் தெரிஞ்சு இப்ப நான் பெரியார் தெரிஞ்சு என்ன வர போகுது, நீங்க என்ன பண்ண போறீங்க, டெவலப்மெண்ட் என்ன என்ன இல்ல பண்றது? இப்ப இல்ல கார்த்திக் கேட்பான், இல்ல எனக்கு வந்து ராபின் சார், சீமால கொள்கை இவ்வளவு ரொம்ப விஷயம் இருக்கு, முக்கியம். அதுக்கு என்ன ஒரு பண்ண கட்சிக்கு போறீங்க? நாம என்ன கொள்கையில நிக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். அது 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 ரொம்ப முக்கியம். அதெல்லாம் ஒன்றும் தப்பே கிடையாது. அதெல்லாம் தாராளமா யோ அவங்களோட கொள்கை நீ தலைவர்கள் தான் அவங்க பெரியார் சொல்லுவாங்க. தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன்? நீயே பெரியார் தூக்கிட்டு வர ராபின்சன், அப்புறம் வேலு நாச்சியார் பேசுற நீ. விட்டுரு, நீ வேண்டாம், ஒரு நானே சொல்றேன், அதை ஒரு விட்டுரு, நீ அதை அப்புறம் ஓகே ஓகே. இப்ப இவர் அப்புறம் நீ பேசிட்டாருனால இப்ப சும்மாரியா? நீ என்ன நீ வரப்போகுது, அவர் நீ பேசிட்டார் வாய பெரியார், மட்டும் இருக்க நீ வேண்டியதானே? என்னைய டெவலப்மெண்ட்டுக்கு பேசியிருக்க, நீ அதை யோ, பேசியா? நீ டெவலப்மெண்ட் திமுக பேசு, என்னையா அது பேசிருக்கு? வரப்போகுது டெவலப்மெண்ட்டை அதை பத்தி பேசு. திமுக என்னையா பேசிருக்கு? இல்ல ஆளுங்கட்சி தானே. இல்ல இல்ல என்ன 4 பேசி வருஷம் எல்லாம் ஆண்டுட்டீங்களே. பண்ணிட்டு இருக்கு, கார்த்தி ஒரே எல்லாம் 4 பண்ணிட்டு நிமிஷம். வருஷம் இருக்கு. ஆண்டுட்டீங்களே. என்னையா டெவலப்மெண்ட்? உதயநிதி கார்த்தி டெவலப்மெண்ட்டும் ஒரே நிமிஷம். இங்க வந்து சபரிசன் டெவலப்மெண்ட் தான் கார்த்தி இருக்கு. வேற ஒரே என்ன டெவலப்மெண்ட் அவன் இருக்கு சொல்லு? எவ்வளவு இல்ல எவ்வளவு இல்ல நீ என்ன உனக்கு 4 வந்து வருஷத்துல என்ன உனக்கு இல்ல டெவலப்மெண்ட் கார்த்தி வந்து ஒரே தெருவுல வச்சீங்க நிமிஷம். ஒரு சொல்லு? ஒரு தெருவுல கார்த்தி போய் கார்த்தி சொல்லு. கார்த்தி நடந்துப்பாருப்பா. நீ சொல்லு. நீ இருங்க, ஒரு டிவிக்கே நிமிஷம் வந்து ஐயா. முதல்ல ஒரு டெவலப்மெண்ட் சண்டை போடாத. மருத்துவம் வந்திருக்கு. யோ எவ்வளவு இரியா தெரியுமா முதல்ல. தமிழ்ல எவ்வளவு கம்மி யோ தெரியுமா நீ இரியா. பேசிட்டு இருக்கிற? யோ நிமிஷம் சண்டை போடாத. டிவிக்கே டெவலப்மெண்ட் பேசிட்டோம். யோ டிவிக்கே யோ இரியா. வரட்டும். அது விட்டுரு. நீ 4 வருஷம் நீ இருந்தில்ல. நீ என்ன டெவலப்மெண்ட் பண்ண? யோ அது சொல்லு முடியா, முதல்ல. நாங்க ஒண்ணும் பண்ணல, எங்களை டெவலப்மெண்ட் பண்ணிட்டோம் விடு, அதெல்லாம் விடு. நாங்க அப்படித்தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்புறம் 50 என்ன வருஷமா உங்களை விடு. டெவலப் பண்ணீங்க? அதான் ஆமா. யோ, அப்புறம் என்ன சும்மா யோ, டிவிக்கே டெவலப்மெண்ட் எல்லாம் டெவலப் பண்ணிட்டு நாங்க தான் இருக்கோம், பின்ன என்ன என்னையா பண்ணிட்டு இருக்கோம்? டெவலப்மெண்ட் யோ பேசுறீங்க? முதல்ல யோ இப்ப முதல்ல நீ மருத்துவம் நாங்க பண்ணிட்டு நாங்க இவ்வளவு சென்னையில லண்டன் ஸ்டாக் பேசுறீங்க. சென்னையில எக்ஸ்சேஞ்சில தான் வந்து எங்களுக்கு வந்து மழைநீர் காசு இருக்குது, வடிகால் உங்களுக்கு எதுக்கு போட்டீங்களே, போயா? எல்லா அதை முடிச்சிட்டீங்களா? இடத்துலயுமே ஃப்ரீ யோ லாங்குவேஜஸ் சொல்லிட்டு சென்னையில இருக்கோம். சென்னையில மழைநீர் வடிகால் போட்டீங்களா, அதை முடிச்சிட்டீங்களா? சரியா, இங்க வர. யோ அதான் வெயில் வந்துருச்சு இல்லையா, மழை பெய்யாதே ஒடியா, அது அடுத்த வருஷம் பாத்துக்குவோம். அடுத்த வருஷம் நாங்க செப்டம்பர்ல சொல்லுவோம். என்ன சொல்லுவோம் 4 தெரியுமா? வருஷமா 4 நான் வருஷமா சொல்றேன் கேளு. ஏமாத்திட்டு உட்காந்துருக்கீங்க. நான் பாரு செப்டம்பர்ல வருவோம் பாரு, வந்துட்டு என்ன சொல்லுவோம் தெரியுமா, 85 பணிகள் முடிவடைந்துட்டன, சிமெண்ட் போட்டாச்சு, டைல்ஸ் ஒட்டிட்டு இருக்கோம் அப்படிங்க. எதுக்கு டைல்ஸ் ஒட்டுறீங்கன்னா, இல்ல வலுவலுன்னு போகணும் தண்ணி எல்லாம், மக்களுக்காண்டி அவ்வளவு உழைக்கிறாங்க, எல்லாம் மேயர்ல எல்லாம் சேர்ந்து எல்லாம் டைல்ஸ் ஒட்டிட்டு இருக்காங்க. என்ன அவ்வளவு பண்ணிருக்கீங்க? அதான் சொன்னேன், கரண்ட் பில் சிங்கப்பூர் குறைக்கணும். மாதிரி, நீங்களே கரண்ட் சிங்கப்பூர் பில் மாதிரி நாங்க குறைக்கலன்னு வந்து சொல்லிட்டு கரண்ட் பில் சிங்கப்பூர்ல வந்து ஏத்து டைல்ஸ் விட்டீங்க. ஒட்டிக்கிறாங்க. சிங்கப்பூர்ல வந்து தரையில தான் டைல்ஸ் ஒட்டுறான்.
நாங்க வந்து காவாயிலே டைல்ஸ் ஒட்டுறோம். எங்கள மாதிரி ஒரு ஆட்சிகள் பார்க்கவே முடியாது. இவங்க சொன்னது ஏதாவது பண்ணிருக்காங்களா? கரண்ட் பில்ல இல்ல குறைக்கணும்னானுங்க, அதான் குறைச்சானுங்க, சொல்றேன். ஏத்தி அப்புறம் விட்டானுங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க? அதுக்கப்புறம் வந்து அப்ப பத்தர பதிவு ஏத்தி விட்டானுங்க. சொல்ற கேளு இரு. அக்டோபர் மாசம் சேகர்பாபு அண்ணன் வருவார். வந்துட்டு எனக்கு தெரியும் செப்டம்பர் மாசம் பிரியா மேடம் வந்து சொல்லிட்டு போயிடும். மேயர் பிரியா மேடம் 85% நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், எல்லாமே சூப்பரா இருக்கு, மழை பெஞ்சா எல்லாமே வாட்டர் அப்சர்வ் ஆயிரும் அப்படின்னு போயிடும். அப்புறம் சேகர்பாபு அண்ணன் ஆஹா ஐயோ இந்த அம்மா வேற ஏதோ சொல்லிடுச்சு அப்படின்ட்டு அக்டோபர் மாசம் வருவார் அண்ணன். அண்ணன் வந்துட்டு சென்னையில ரோடு இருக்காங்க முதல்ல ஒழுங்கா இரியா சொல்லுவாரு அண்ணன். அண்ணன் என்ன சொல்லுவாரு தெரியுமா? அப்படி இல்லைங்க, ஒரு ஒரு 15% மழை தான். அது ஒரு 15% தான். அங்கங்க அப்பப்ப நீங்க வந்து குழிக்குள்ள விழுவீங்க, பல்லுக்குள்ள உடையும், மற்றபடி உயிர்லாம் போகாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்க. அன்னைக்கு சாயங்காலமே மாசு அண்ணன் வருவாங்க. வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா 50 சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலும் வழுக்கிட்டு போயிடும். யார் சொன்னதுமா அப்படின்னா அவங்களுக்குள்ளே எவன் எந்த மீட்டிங் கொடுத்தானே தெரியாம பேசிட்டு இருப்பாங்க. இததான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 இதெல்லாம் வருஷமா ரொம்ப எதுவுமே எங்க சிறப்பா விஜய் வந்து அண்ணன் பேச மாட்டுறாரு. விஜய் அண்ணன் எதையுமே இல்ல பேச இரு மாட்டுறாரு. ஏன் பிரச்சனை இல்ல எதுவுமே இரு அவரு அட்ரஸ் பண்ணவே மாட்டுறாருங்க. அவர் இல்ல வந்து அதுதான் இரு ஒரே கார்த்தி, வார்த்தையில ஏங்க நான் அவரு சொல்லிக்கிறேன். ஒரு இல்லையா நான் ஒரே ஒரு சொல்லிக்கிறது மீட்டிங்ல என்னை இம்ப்ரெஸ் பண்ணி இல்லையா ஆனா பண்ண சொல்றேன். இது மாட்டுறாரு. யோ அரை ஏரியா இப்போ ஒருத்தர் விஜய் ஃபேன் ஒருத்தர் ஒரு ஸ்டாலின் பேச இரியா மாட்டேங்கிற, யோ டிஎம்கே இரியா மோடி பேச மாட்டேங்கிறாரு, யோ இதை இரியா பேசணுமா உனக்கு? இப்போ ஒரு நம்ம விஜய் ஃபேன் ஒருத்தர் போட்டிருக்காரு என்னன்னா, பச்சோந்தி என்பது யாதெனில் இட் இஸ் பிரசாந்த், லைஃப்ல வர மாதிரி ஆளுங்களை பார்க்கவே கூடாது அப்படின்ட்டு. ஐயா இங்க பச்சோந்தி எல்லாம் இல்லையா, அவர் ஒரு கட்சி தலைவர். என்னங்க, நாம வந்து நடிகரா எனக்கு அவர் வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவரோட முயற்சி எல்லாம், அவர் தனி மனிதனா ரொம்ப பிடிக்கும். கட்சி தலைவர்லாம் நான் உண்மையா சொல்றேன், நான் சொம்படிச்சேன்னா இந்த ஒரு வருஷம் செம கல்லா கட்டலாம். அண்ணன் கொடியை பாத்தீங்களா, கலரை பாத்தீங்களா, நான் பொய் பேசுனா நான் எங்க அண்ணன் ராஜ்பவன் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு முட்டை யாதவர்ஜுனா இல்ல பேசினாரு பாத்தீங்களா, எதுகை மோனே முதலமைச்சரே நான் இவரு ரொம்ப சட்டை பேண்ட் தான் ரொம்ப போட்டிருக்காரு. ஈஸிங்க. எதுகை மோனையா அண்ணன் ராஜ்பவன் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 2 பேஜ் வச்சுட்டு அடிச்சு விட்டு, இல்ல வந்து தாடி பாலாஜி மாதிரி தங்க காப்பை எடுத்துக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா வேன கீழே நின்று இருந்தோம்னா உண்மையாலுமே சொல்றேங்க, எனக்கு ஆன்லைன்ல சரியான பெனிஃபிட். செம சூப்பர் தளபதி சூப்பர் அப்படின்னா வாய்யே அண்ணன் பிரசாந்த் அப்படின்னு. அது கிடையாதுங்க. இது மக்கள்னு வரும்போதுங்க, அரசியல்னு வரும்போது இப்ப நாங்க திமுக விமர்சனம் வைக்கிறோம். ஆனா திமுக நல்லது பண்ணுதா? சூப்பர் செமையா பண்றாங்கய்யா, உண்மையாலுமே சூப்பரா பண்ணிருக்காங்க, சூப்பர். அதான் பேச முடியும். நீங்க மோடி ஐயா வந்து பாத்தீங்கன்னா இஎஸ்ஐ மருத்துவமனை முந்தானத்து பேசிட்டு இருந்தோம், செம விஷயம் அது. இன்னைக்கு வந்து மருந்து பாத்தீங்கன்னா மருந்து எல்லாம் சப்சிடைஸ்ல மோடி ஐயா படம் போட்டு தான் அவனாசியில வித்துட்டு இருக்கான். 30% 40% டிஸ்கவுண்ட் வந்து நல்ல மருந்துகள், உண்மையாலுமே உடம்புக்கு தேவையான மருந்துகளை வந்து விற்கிறான். இப்ப அதை போய் மோடி ஐயா பிடிக்கல, சித்தாந்தம் பிடிக்கலன்னு நம்ம பொய் சொல்லிட முடியுமா? அதெல்லாம் பொய்யே சொல்ல முடியாது. இப்ப திமுக விட்ட இலவச பஸ் வந்து மோசம், மகளிருக்கு ஒண்ணுமே பண்ணி நான் வாய் குசாம சொல்லிட முடியுமா? சொல்ல முடியாது. அதே மாதிரி விஜயன் பண்ற எல்லாத்தையும் அரசியல்ல பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் சரின்னு பேசிட்டு இருக்க முடியாது. அதெல்லாம் பேச முடியாது. ஏன்னா அப்படி பேசினா ஒரு மோசமான அரசியல்வாதி ஆயிடுவார். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கிறங்காட்டிக்கு தான் அவரோட குறைகளை முதல்ல பேசுறேன். நான் பேசிட்டே தான் இருப்பேன். கண்டிப்பா குறைகளை தான் முதல்ல பேசுவேன். அதுக்கப்புறம் நிறைகளை வந்து நிச்சயமா பேசலாம், கண்டிப்பா பேசலாம். ஏன்னா பேசினாதான் நீங்க உட்காந்து லிசன் பண்றவங்க இது இப்படி இருக்கே, ஏதோ ஒரு வகையில எங்கேயோ போய் அவருக்கு போய் சேரலாம். சேர்றப்ப சரி பண்ணிக்கலாம். ஏன்னா பொலிட்டிக்கல் இஸ் சீரியஸ் பிசினஸ்ங்க. ஒரு நாட்டோட தலையெழுத்தை மாத்து போற விஷயங்க அரசியல்ங்கிறது. சினிமாவோட வந்து ஒரு 1000 மடங்கு வீரியமானதுங்க. உயிர் பலிகள் நடக்குதுங்க பொலிட்டிக்கல் எதிரியில. இன்னும் ஒரு கதற விட்டாங்க, கதற விடுறாங்க. இல்ல ரமேஷ் அவர் மெச்சூர் ஆயிருவாரு. அது அப்படியெல்லாம் முடியாது. 75 வருஷ பாரம்பரியம் இருக்கிற கட்சி திமுக. திமுக பார்த்துட்டு என்ன கதருமா? அப்படிலாம் கதறாது ரபின்ஷா. அப்படியெல்லாம் திமுக இல்ல, அதிமுக இல்ல, பிஜேபி அப்படிலாம் கதற மாட்டாங்க. அவெல்லாம் அரசு. பிரசாந்த் வெரி சிம்பிள் பிரசாந்த், நீங்க திமுக அடிக்கணும்னா நீங்க அதிமுக அடிச்சுட்டு தான் வரணும். நீ ரொம்ப சிம்பிளா சொல்றேன் ரபின்ஷா, இதெல்லாம் அடிக்கவே தேவையில்லை. இவனுக்கு பஞ்ச் டயலாக் பேச வேண்டியது இல்ல. அதிமுக 4வது இருக்கு, இவனுக்கு அடிச்சுட்டு வந்து 7வது இல்ல. எங்கேயா இருந்தீங்க 10 வருஷம் எங்கேயா இருந்தீங்க? நீ சும்மா வந்து பேசிட்டு இருப்ப. அதெல்லாம் அந்தந்த அரசியல் கன்வீனியன்ஸுக்கு. ஏன்னா நாளைக்கு அவர் வந்து அதிமுகவோட கூட்டணி வைக்கலாம். சோ அரசியல்ங்கிறது அரசியல் தான். ஐ மீன் அரசியல் தந்திரம் தான். அதனால தந்திரம் இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா இதே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஐயா ராமதாஸ் கூட மிக இணக்கமா கலைஞரையா இருந்துட்டு பக்கத்துல அண்ணன் தம்பி மாதிரி உட்கார்ந்து இருந்த பீரியட் உண்டு. இன்னைக்கு 2 பேரும் பாத்தீங்கன்னா சும்மா கெடாய் மாதிரி 2 பேரும் முட்டிக்கிறாங்க. 1 இயர் அவங்க பாட்டாளி மக்கள் கட்சியும் திமுகவும் முட்டிக்குது. இது நடக்குது. விசிகாவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒன்னா இருந்த காலங்கள் உண்டு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திருப்பி இணைவாங்களோ என்னமோ. இன்னைக்கு வந்து அன்புமணி அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா விசிகா கொடிய இது பண்ணதுக்கு மன்னிப்பு கேட்டிருக்காரு அன்புமணி அண்ணன். அதனால
இல்ல சைலண்டா அவங்க வந்து ஒரு இல்ல கூட்டணி இல்ல ட்ரை அதுதான் பண்ணிட்டு சொல்றேன் இருக்காங்க. ரபின் சார். அது சேராது, இல்ல அது இங்க சேராது, அது அரசியல் எப்படி வந்து சேரும்? தந்திரம் நிறைந்தது. அதனால அவங்கவங்க கார்ட்ஸை வந்து அவங்க க்ளோஸா தான் வச்சிருப்பாங்க. ஸோ அதுல வந்து விஜயனை வந்து ஒருத்தர் ஒமிட் பண்ணிட்டு இன்னொருத்தர் பேசுறலாம், அது அவர் தந்திரம். அது அதை பத்தி எல்லாம் இங்க பிரச்சனையே இல்லை. இங்க அரசியல்ல வந்து ஜெயிப்பு தான் முக்கியம். அதனால அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் இந்த மாதிரி கூட்டங்கள்ல சினிமாத்தனமான அப்ரோச்சை முதல்ல தவிர்க்கணும். கூட்டத்தோட பிரசன்டேஷன் சூப்பர், ஆனா கண்டென்ட் வந்து என்னன்னா இந்த தற்புகழ்ச்சியான விஷயங்கள் எல்லாம் தவிர்க்கணும். அதுக்கெல்லாம் இங்க வரல. இங்க மக்கள் உண்மையாலுமே, நான் இன்னைக்கு சொல்றேன், விஜயன் இதை கேட்டாருன்னு சொல்றேன், உண்மையாலுமே நிறைய பேர் ஏழைகள் நடுத்தர வர்க்கம் நீங்க ஏதாவது மாறுனீங்கன்னா அவனுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாதுங்க. பாலிடிக்ஸ் எல்லாம் ஏதாவது மாறினா நமக்கு ஏதாவது நல்லது செஞ்சிருவாரோ அப்படின்ட்டு உட்காந்து உண்மையாலுமே எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்கிறான். அவனுக்கு அட்ரஸ் பண்ணுங்க. டிவி இந்த எலைட்ஸ்க்கெல்லாம் அட்ரஸ் பண்ணாதீங்க. அதுல பாதி பேர் ஓட்டே போட மாட்டான். ஆமா, அதுவும் இந்த ட்விட்டர்ல இருக்கவங்கலாம் அட்ரஸ் பண்ணவே கூடாதுங்க. அது இல்ல தேவையே தேவையில்லாதுங்க. இல்லைங்கிறேன் ஹேஷ்டேக் நானு. போறதுல ஏன்னா எவங்க பாக்குறான்? நம்மளே போறதுல ஹேஷ்டேக்லாம் இல்ல, கோ இல்ல. பேக் இல்ல இல்ல மோடின்னு இல்ல போட்டாங்க, கோ கரெக்ட், பேக் சீரியஸா ஸ்டாலின் சொல்றேன். போட்டாங்க, ஏன்னா நடுவில் வந்து பசங்க வந்து டிவி கேஃபர் டிஎன் இன்னைக்கு ஏன் போட்டாங்க. போடல நீ இல்ல கார்த்தி, தாவேக்கா திமுக பத்தி? பண்ணுகிற உனக்கு வந்து அண்ணாமலை இது இல்ல இதை மட்டும் திருப்பி ஃபயர் விட்டு சொல்றேன். போட இல்ல தெரியுமா இல்ல உனக்கு கார்த்திகே? ராபின் சார், இது திமுக பண்ற டிவி அரசியல விஜய் இன்னும் விடணும். ஹேஷ்டேக் போடுகிறார், இதை பண்ணும் அது பண்ணும். இந்த டிவி அரசியல் இது இதுக்கிடையில டிவிக்கான அரசியல். டிவிக்கு இந்த டிவிக்கான அரசியல் வந்து நீங்க வந்து மக்களை போய் சேரவே சேராது. நீ மக்களுக்கான அரசியல் பண்ணு. நீ மக்கள் இருக்கிற நிலையில இருந்து அங்க மாறுறதுக்கு ஏதாவது பண்ணு. கோயம்புத்தூர்ல ரோடு தோண்டி போட்டு கிடக்குது. எல்லாம் வந்து அந்த பாலத்தை முடிக்கிறதுக்கு சும்மா செங்கல் சுளையா கிடக்குது. யாராவது ஒரு எம்எல்ஏ விட்டு இப்ப ஏங்க இது சீக்கிரமா இதாயிருன்னு ஒரு கிளிப்பிக்ஸ் கூட. அதுதான் மக்களுக்கான அரசியல். அப்போ விஜயன் என்ன பண்ணும்? அந்த அரசியலை பண்ணும். நீ உட்காந்து உங்க உங்க பிரச்சனை எல்லாம் என்னங்க? 237 எத்தனை தொகுதி இருக்கு ஏங்க? எல்லாம் என்னங்க? இது எப்படி அட்ரஸ் பண்ணலாம்? தூக்குடா, டேய் 34 வாங்கடா. 34 37 ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஏன்னா, நிறைய டிவைட் பண்ணாங்கல்ல. 34 தான். இன்னும் 34 தானா? ஓகே, 234. இந்த 234 தொகுதியில் என்ன பிரச்சனைகள் இருக்கு? கிரவுண்ட் லெவல்ல என்ன இருக்கு? கிரவுண்ட் லெவல்ல என்ன இருக்கு? நீ வந்து தொகுதிக்கு விசிட் கூட தேவையில்லை. ஒரு நாளைக்கு ஒரு தொகுதி பத்தி பேசலாம். அவரு பேசலாம். இன்னைக்கு நிர்வாகிகள் வருவாங்க, இந்த பிரச்சனை ஒன்று இருக்குங்க, கேள்விப்பட்ட நான் நிர்வாகி இருக்காரு, வருவாரு, உங்க கூட உட்காந்து போராடுவார். இதை சொல்லு போதும், சூப்பர், செம, அவ்வளவுதான். அவன் மாவட்ட நிர்வாகி, மாநில நிர்வாகி இதைத்தான் பண்ணும். எங்க அண்ணன், எங்க தளபதி சேர் பாத்தீங்களா? இந்த சேர்ல தளபதி உட்கார்ந்தாரு, நான் வந்து செல்ஃபி எடுக்க போறேன். ஏய், இதை ஃபேன் பண்ணுவாயா? நீ கட்சி நிர்வாகியா? உட்காந்துட்டு கட்சி நிர்வாகி போய் இந்த செல்ஃபி எடுக்கலாமா நீ? இது இது வந்து இது கட்சி பாலிடிக்ஸே இல்லையா? அது இதை பண்ணக்கூடாதுயா, பண்ணாதீங்க. இதை பண்ணாதீங்க, தப்பு. அது பண்ணாதீங்க. ப்ரோ நீங்க ரொம்ப ஓவரா இல்ல போறீங்க. இல்ல ஓவரெல்லாம் இல்ல. இல்ல ஏ நான் அது திருப்பி சொல்றேன். பிரசாந்த் இன்னொருத்தர் இருக்கான், அவன் உண்மையை பேச ஆரம்பிச்சான்னு வச்சுக்க, நான் இன்னும் நிறைய பேசவே ஆரம்பிக்கல. நான் அது ஒரு நாள் முடிவு பண்ணி பேசணும்னா எனக்கு எதிர்ப்பும் வரும், அதுக்கு மேல மிகப்பெரிய சப்போர்ட் வரும், எனக்கு தெரியும். அது அது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நான் அது மனசுல டெய்லி காலை இல்ல டெய்லியும் காலைல நான் தான் திட்டு வாங்குவேன் விஜய் ஃபேன்ஸ்டை. நீ உள்ள நீங்க தான் வாங்க போறீங்க. ஏன் ஸ்கிரிப்ட் எல்லாம் நீங்க பேசுற மாதிரி இருக்கு. இல்ல எனக்கு தான் அதான் டவுட்டா இருக்கு. கார்த்தி வந்து மெசேஜ் அநாகரிகமா ஏதாவது நான் பேசணுமா? யோ அதெல்லாம் கிடையாது, இல்லையா? அதெல்லாம் கிடையாது. இல்லையா, நாம் இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஏங்க, இது மக்களோட கருத்துங்க. அது அவங்களுக்கு அது புரிஞ்சுக்க இல்லையா, மாட்டாங்க. நான் புரிஞ்சுக்காம எப்படி இல்ல எங்க இல்ல அண்ணன் பேசு கார்த்தி, எங்க அண்ணன் எப்படி பேசலாம், எங்க தளபதி எப்படி பேசலாம், இப்படி இல்லையா, பேசிட்டு இருப்பானுங்க. யோ நாம இங்க சொல்லுங்க பிரசாந்த், இவங்க 2 பேரும் ட்விட்டர்ல சண்டை போடுறாங்கன்னு சொல்றாரு. இது இடையில இவங்கள வந்து பாத்தியா நம்ம உள்ள போகுது இல்லையா, டிவிகே ஃபார் தமிழ்நாடு அத வந்து போட்டு விசில் அடிக்கன்னா அப்ப TVK நீங்க என்ன நடத்துறீங்க? for TNங்கிறது எல்லாரும் தெரிஞ்சு அந்த கட்சி பிளான் பண்ணி போட்ட ஒரு டேக். இதுல யாரும் இடையில பூந்தல எதுவுமே பண்ணல. அது திட்டமிடப்பட்ட, எப்படி வந்து பாஜக திட்டமிட்டுச்சோ, எப்படி அதுதாங்க சொல்றேன். எப்படி வந்து திமுக திட்டமிட்டுச்சோ. இல்ல அது வந்து ஒரு எல்கேஜி யூகேஜி எதேச்சியா பசங்க மாதிரி நீங்க சண்டை போட்டுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை என்ன சொல்றாரு அப்படின்னா, திருப்பி சொல்றேன் எனக்கு புரியல. எனக்கு இவங்க 2 பேருமே கோமாளின்னு சொல்லிட்டு அப்ப அந்த கோமாளியை நான் தான் பார்த்தேன் அப்படின்னு பேசுறீங்க. இல்ல திருப்பி அதான் சொல்றேன். இது என்னன்னா, இது எல்லாமே யார் அட்வைஸ்ல இந்த ஸ்பீச் எல்லாம் எழுதி தர்றாங்கன்னு எனக்கு புரியல. இதெல்லாம் ஜான் ஆரோக்கியசாமி தான் பிரசாந்த் ப்ரோ எல்லாத்துக்கும் ரொம்ப மட்டமான ஒரு ரைட்டர் இருப்பான் ஆளு. ஒரு ஆளே கிடையாதுங்க. ஏங்க அவனை ஏன் நான் திட்டணுன்றதுக்கு காரணமே சொல்லிடுறேன் ஓப்பனா. ஒரு நாள் என்கிட்ட ஒரு டிவிஐக்காரரு என் கூட பேசினாரு. அது ஒரு ட்விட்டர்னு வச்சுக்கோங்களேன். யாரு நம்ம ராம்குமார், அதுக்கு வந்து
அதுக்கு பதறானுங்க. அவர் பீச்சு போயாச்சு, அவரோட இப்படி போட்டோ எடுக்கலாம், அப்படி இப்படி போடலாம். டேய், இது வந்து கேட்கறதுக்கு நீ ஒரு ஆளா? முதல்ல நீ ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், நான் என்ன பார்க்கணும்? நான் வந்து யாரோடய போட்டோ எடுப்பேன், என்னவோ பண்ணுவேன். இதெல்லாம் இதை நம்ம பார்த்துட்டு இருப்பாங்க. அவன் ஒரு சல்லி பையங்க, அவன் வெட்டு பையன், அவன் ஜானுவரி சமின்றவன். இல்ல இல்ல டிவிக்கே நான் எங்க அங்கெல்லாம் டிவிக்கே எனக்கு எனக்கு திட்டுறதுக்கு காரணமே இல்ல அவன் இல்ல தாங்க. இல்ல இந்த இல்ல இந்த to be வேலையை honest, பார்த்ததுல இருந்து எனக்கு கோவம். என்னடா இவ்வளவு இல்ல கேவலமா கார்த்தி, யோசிப்பான் இல்ல ஒருத்தன், இல்ல இவ்வளவு இல்ல பைத்தியக்காரனா சாரி இருப்பான். இல்ல சாரி, எனக்கு அவர் யாருன்னே தெரியாது, அதங்காட்டி நான் அதுக்குள்ள வரல. ஆனா இந்த மாதிரி ஸ்பீச் எல்லாம் தயவு செய்து ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. இல்ல அவர்தான் மாற்றம் ஒன்று வேண்டும். இல்ல இது இல்ல அன்புமணின்னு அதெல்லாம் ஓகே, பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மாற்றம் முன்னேற்றமா அன்புமணியா, ஓகே சூப்பர், அதெல்லாம் கூட ஓகே தான். டைரக்டா சிஎம் ஆக்குவேன்னு இல்ல சொல்லி இல்ல அது அன்புமணி பாவம், ஒழிச்சு விட்டாருன்னா அவர் மனுஷன் இது, அதை வந்து ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கிட்டாங்க, அதை விட பாவம் அவரு அந்த ஆக்சுவலா நீங்க அந்த மனுஷன். 2 ஆடியோ லைக் கேட்டீங்கல்ல, 2 ஆடியோ லைக் அவனோட ஸ்பீச் வந்து 2 பேர்த்திட்ட பேசி அந்த ஆடியோ லைக் ஆச்சுல. ஆக்சுவலா நீங்க ஆடியோ லைக்ல அவன் பேசினதான் நீங்க கேக்குறீங்க. எனக்கு 1 மாசம் முன்னாடியே தெரியும், இவன் இப்படித்தான் எல்லாத்தையும் பேசிட்டு இருந்தான். இல்லையா, நான் அதுதான் எனக்கு 1 மாசம் முன்னாடி தெரியும், இப்படிதான் இந்த கட்சியில இருக்க நிறைய பேர் பேசிட்டு இருந்தான். இல்லையா, நான் இதுதான் சொல்றேன். என்னன்னா அரசியல்ங்கிறது நேரா களம் காணணும். நாம இங்க உட்கார்ந்து திருப்பி வந்து பாத்தீங்கன்னா ராஜா மாதிரி பண்ண முடியாது. அதாவது என்னன்னா, ராஜா மாதிரி நான் சீட்ல உட்காந்துக்குவேன், எனக்கு அட்வைஸ் தாங்க, நான் போய் ஸ்பீச் பேசுவேன், அப்படிலாம் இல்ல. அவன் எப்படி சட்டையை முடிச்சுட்டு களத்துல இறங்கினாலும் நாமளும் சட்டையை முடிச்சுட்டு களத்துல இறங்கி தானே ஆகணும். நம்ம ஸ்பீச்சை நாம தான் பேசணும். இன்னொன்னு, நீ இல்ல ப்ரோ, பிரசாந்த் ப்ரோ, ஜெயலலிதா எல்லாம் கடைசி டைம்ல மட்டும்தான் ஒரு ரேலி மாதிரி போவாங்க. ஈவன் லாஸ்ட் 2016 அவங்க பயங்கரமா ஜெயித்தது அது மாதிரிதான். ஒரு எம்ஜிஆர் அது மாதிரி தான் போனாங்க. அதே மாதிரிதான் 2026 நடக்கிய, கவலைப்படாத. 2026 அப்படியே நடக்கும், வெயிட் பண்ணும். ஒரே ரேலியா ராபின் சார், என்ன மேட்டர்னா, திரும்பலாம் திமுக ஆட்சி திராவிட மாடல் வராதியா. நீ அடுத்த டைம் இந்தியாவுக்கு வரும்போது திராவிட மாடல் இருக்காதியா, ஒழிக்கப்படும் திராவிட மாடல். இப்ப என்னன்னா ராபின் சார், இங்க வந்து இம்பர்ஃபெக்டா இருக்கிறது பிரச்சனை இல்லை. ஆனா சொல்லிட்டு முடிச்சுட்டு போறேன். ஏன்னா காலைல போயிட்டு நான் வீட்டு வேலை நடந்துட்டு இருக்குது, போய் டைல்ஸ் வேலை இருக்குது நாளைக்கு, அங்க போய் பார்க்கணும். என்ன மேட்டர்னா, இது வந்து இப்ப வளர்ற கட்சி, அதனால வந்து எல்லாருமே அதை கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணி சரி பண்ணிக்கலாம். ஆனா இவ்வளவு ஈஸியா மக்கள் கொடுத்த இடத்த நினைச்சிடாதீங்க. அது மட்டும்தான் ஒரே ரெக்வஸ்ட். ஏன்னா நடிகர் வேற, அது வேற, அது என்டர்டைன்மெண்ட். அதுல வந்து எல்லாத்துக்கும் உங்களை லவ் பண்றோம். நாங்க வந்து உண்மையாலுமே உங்களோட உழைப்பை ஒரு பர்சனா ரொம்ப லவ் பண்றோம். பட் அரசியல் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா, இது வாழ்வா சாவாங்கிற மாதிரியான ஒரு மேட்ரு. இதுக்குள்ள வந்து நீங்க உண்மையாலுமே மாற்றம், நீங்க அந்த டிசப்பாயின்ட் மட்டும் பண்ணிடாதீங்க. பாவம் எங்களெல்லாம் விட்டுருங்க, நாங்களே எப்படி இருந்தாலும் இருப்போம். தவாக ஆட்சியில் இருந்தாலும் நல்லா தான் இருப்போம், திமுக இருந்தாலும் நல்லா தான் இருப்போம், அதிமுக இருந்தாலும் இல்லாம. ஆனா ஒரு ஏழை வந்து அவன் வந்து மன்னராட்சியில இருக்கான் பஹ்ரைன்ல. ராபின்சன் அங்க திராவிட மாடல் ஆட்சியில் இருக்க ஆளு, மன்னராட்சியில உட்கார்ந்து இருக்கான். இங்க இருக்க மன்னராட்சி மாதிரி அங்க இருக்க மன்னராட்சியில உட்கார்ந்து இருக்கான் பஹ்ரைன்ல. இல்ல அங்க கவலையே கிடையாது. இல்ல அங்க வந்து நல்ல மன்னராட்சி. சோ இது என்னன்னா, இந்த இன்னைக்கு பேச்சு வந்து நான் தான் சொல்றேன், டிசப்பாயிண்டிங் கிடையாது. பட் என்னன்னா, இவ்வளவு ஷாலோவா பேசக்கூடாதுங்கிற நான் பேசுறேன்னு முடிவாயிடுது. திமுக, அதிமுக, பாஜக, அமித்ஷா, மோடினா மோடி, ஸ்டாலின்னா ஸ்டாலின், உதயநிதினா உதயநிதி. நேரா பேசு. அதுதான் அரசியல். ஏன்னா எல்லாம் கட்டி பிடிச்சுக்குவாங்க. இன்னைக்கு நாம் தமிழ்ல இருந்து போன ராஜீவண்ணன் பேசாததா, வைகோ பேசாததா, நாஞ்சில் சம்பத் பேசாததா, எல்லாம் திமுக. ஒரு சேகர் பாபே ஒரு பாயிண்ட்ல வந்து அதிமுக இருந்து வருதானே. செந்தில் பாலாஜி பேசாததா, சட்டமன்றத்திலேயே பேசியிருக்காரு செந்தில் பாலாஜி. சேகர் பாபன்ல ஒரு பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா அதிமுக திமுக மாத்திட்டு போயிட்டு சைதாப்பேட்டில் போயிட்டு சொல்லியிருக்காரு, என்னம்மா அட்டகாசமா ஓட்டு போட்டியா அண்ணா, நீங்க சூப்பர்னு அட்டகாசன்னு இப்பதானே ரெட்டையிலைக்கு ஓட்டு போட்டு வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. இவர் கட்சி மாறுறதே அவங்களுக்கு தெரியல. அப்பெல்லாம் ஒரு பீரியட் இருந்திருக்கு சேகர் பாபனுக்கு. சோ நான் என்ன சொல்றேன், அப்படி எதிர்த்து அதுதான் அரசியல். நீ வந்து உன்னோட விஷயத்துக்கு 100% உண்மையாரு, அட்டி நகுத்து. உங்ககிட்ட உண்மை இருக்குதுன்னா மக்கள் ஏத்து கூட நின்றுவான். ஒரு சின்ன ஒரு சேஃப்கேமே இங்க வந்து இல்ல, கிடையவே கிடையாது. நீ மதுளுக்கு அந்த பக்கமா இந்த பக்கமா, அவ்வளவுதான் மேட்டர். நடுவில் நின்னெல்லாம் இங்க அரசியல்ல போகவே முடியாது.
ப்ரோ சீமான் மாதிரி ஒண்ணு அந்த சைடு நில்லு இல்ல இல்ல இந்த சைடு அதுதான் ஆமா நில்லு. உண்மை. அதுதாங்க. இல்ல இந்த side. ஒண்ணு ரோட்டுக்கு அடுத்த பக்கம் நெல்லு, இல்ல ரோட்டுக்கு எந்த பக்கம் நடுவாள்னா ராடி எழுதி சித்துருவேன். அதான் கார்த்தி இது டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கான் ப்ரோ. ஏதாவது ஆள் வேணும்னா பட்டல. எடுத்து டக்குன்னு ஆமா போட்டு ஆமா டவுன் விட்டுறான். பண்ணி வச்சிருக்கேன், சேவ் பண்ணி வச்சிருக்கேன் அதை. இல்லையா ஏங்க இல்ல அதுதாங்க அதான் உண்மை. ஏங்க நான் என்னங்க எதிர்பார்ப்பேன்? திமுக எனக்கு பிடிக்கல, திமுக திட்டுறது தானே எனக்கு பிடிக்கும். அது உருட்டு சும்மா வந்து பாயசம் ஒண்ணுதான், பாயாசம் ஒண்ணுதான். அந்த இல்லையா இது பாயாசம் யோ ராபின்சா இதெல்லாம் இப்போ ஹிட்டா பேசிக்கிட்டு இருந்தா எவங்க உட்காந்து ராபின்சா பார்த்துட்டு எனக்கு என்ன இருப்பான்? பிடிக்கும்? பிஜேபி ராபின்சா திட்டுறது இந்த பிடிக்கும். டிப்ளமசி ஒரு இட்டிஸ் பிரசாந்த் பண்ண வேண்டியது ஏன் தெரியுமா? அவன் ஒரு சின்ன ஆளு, அவன் ஒரு குடும்பம் இருக்குது, அவன் ஏதோ ஒரு வருமானத்துக்கு இருக்குது, யாரையும் பெருசா பழிச்சுக்க முடியாது, நான் பெரிய அரசியல் கட்சி தலைவன் கிடையாது, நான் போய் டீப்பா எதுவும் பேச முடியாது. ஆமா, இந்த ஜெயிலுக்கு மாதிரிதான் போக முடியாது. எல்லாருமே. ஜெயிலுக்கு போனாலும் ஜெயிலுக்கு போக அங்க முடியாது, போனா இருக்க எவனும் ஜாமீன் கஷ்டம். எடுக்க மாட்டான், விட்டுருவானுங்க, ஆமா தருவீங்கணும். பிரசாந்த் ப்ரோ உங்களை எல்லாம் ஜெயிலுக்குலாம் அனுப்ப மாட்டாங்க ப்ரோ. உங்களை எல்லாம் இல்ல இல்ல சப்போர்ட் பண்ண இல்ல தூக்குற இல்ல உருப்பட்ட சொல்றேன், இல்லைங்க, பிரசாந்த். நான் என்ன சொல்றேன், பிராக்டிகல் பிரச்சனை உங்க அண்ணன் சொல்றாரு. இருக்கிறாரு, சீமான் அண்ணன் இல்ல இருக்கிறாரு. அப்படிலாம் யாரும் இல்ல ராபின்சா. சீமான என்ன பண்ணுவாரு? இல்ல நான் ரொம்ப பெருமையா நான் இப்போ ஒரு விஷயத்தை ரெஜிஸ்டர் பண்ணிக்க நான் விரும்புறேன். அப்பா இறந்தப்போ முதல்ல கூப்பிட்டது நாம் தமிழருடைய நிர்வாகிகள் தான். அதுக்கு நான் என்னைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேன். என் ஃபேமிலி மாதிரி எல்லாரும் கூப்பிட்டு, இடுமாவனத்துலேருந்து எல்லாரும் கூப்பிட்டு எனக்கு அந்த ஆறுதல் சொன்னாங்க. அதை நான் ஆயுசு இருக்கு வேற எந்த கட்சிக்காரனும் கூப்பிடல. இது சும்மா பேருக்கு கூட கூப்பிடல. அந்த அளவுக்கு தான் இருந்தது. அது அது உண்மையாலுமே அவங்க என்னை ஒரு ஃபேமிலி மாதிரி நினைக்கிறாங்க. நாளைக்கு முரண்கள் வந்தாலும் கூட வரும். ஆனா அவங்களுடைய அந்த அந்யோன்யத்தை நான் ரொம்ப ஆயுசு ஃபுல்லா நான் அந்த மரியாதையை நான் அவங்களுக்கான அந்த இடத்த எப்பவுமே வச்சிருப்பேன். பட் இங்க மேட்ரு அது இல்ல. என்னன்னா, எனக்கு விஜயனும் இறங்கி அடிக்கணும் அப்படின்னு தான் தோணுது. இந்த அட்வைசர், இந்த இலை டீ இவனுங்கெல்லாம் உட்கார்ந்துட்டு, இந்த லீலா பேலஸ் ஹோட்டல் பக்கத்துல இருந்தா லைஃப் தெரியாது தலைவா. அது இல்ல தமிழ்நாடு இல்ல தலைவா அது. இறங்கி வாங்க தலைவா. வாங்க செங்கல்பட்டுல ஒரு ஒரு வாரம் இருங்க. முடிச்சுதா போங்க. கடலூர்ல போய் ஒரு வாரம் ஒரு முகாமை போடுங்க. தலைவா ஃபன் பண்ணலாம் தெரியுமா தலைவா? ஏங்க இதெல்லாம் ஒரு ஒரு 1000 வருஷத்துல ஒருத்தனுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிங்க இதெல்லாம். விட்டுறாதீங்க விஜயனா. போங்க களத்துக்கு போங்க, உட்காருங்க. சீக்கிரட்டா போங்க. அந்த மக்கள் என்ன பாடுபடுறாங்க உட்காருங்க, பாருங்க பாருங்க. போங்க அனானிமஸா போங்க. தெரிஞ்சு போனா தானே பிரச்சனை. அனானிமஸா போங்க. அப்பதான் நீங்க உட்காந்து மேடையில பேசுறப்ப அந்த உப்பு காத்த கடலூர்ல இருக்கிற பிரச்சனை கடலூர்ல உட்காந்தாதான் தெரியுது. அவினாசியில் இருக்கிற பிரச்சனை அவினாசியில உட்காந்தாதான் தெரியும். தூத்துக்குடியில போய் உட்காந்து அந்த புகை காத்த சுவாசிச்சு உங்களுக்கு பச்சை கலர்ல சளி வந்தா மட்டும்தான் தூத்துக்குடிக்காரன் என்ன பண்றான், அவன் என்ன செத்து பொழைச்சிட்டு இருக்கான்னு நமக்கு தெரியும். மெட்ராஸ்ல இருந்து தூத்துக்குடிக்காரன் என்ன கஷ்டப்படுறான்னு தெரியவே தெரியாது நமக்கு. நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம ஏசி அறைகள்ல அவனோட வழி தெரியவே தெரியாது. தெரியவே தெரியாது. ஒவ்வொரு இடத்துக்கும் போங்க, இருங்க. நீங்க அப்போ உங்க மேடை பேச்சு என்னன்னா அனுபவ பேச்சா மாறும். அதான் சீமானந்தம் பண்றாரு. அனுபவ பேச்சு. அங்க என்ன என்ன ஸ்பீச், என்ன ப்ரிப்பரேஷன் இருக்கு, அடிச்சு நகர்த்தி 2 மணி நேரம் பேசுவோம். அப்படி இல்ல இதெல்லாம் ஜான் இல்லாம இருந்தாதான் நடக்கும் பிரசாந்த். ஓப்பனா இல்ல. அது நான் இன்னைக்கு ஒரு உதயன் பாக்குறேங்க ரவீன் சார். இன்னைக்கு உதயன் நீ 1000 கூட சொல்லு. ஆரம்பத்துல அவர்லாம் திணறினாரு. ஆனா ஒவ்வொரு தொகுதியும் அந்த பிரச்சாரத்துக்கு போக ஆரம்பிச்சாரு. போய் இப்ப அந்த மட்டும் மக்கள் என்ன எரியா திணறாரு. அது உடனே இரியா ஓடி இரியா வந்துருவான். உடனே தூங்கிட்டு இருக்கவன ஏங்க போர்வையை போட்டுட்டு புரியல ஓடி எனக்கு. அதாவது வந்துருவான். இப்ப மட்டும் என்ன, இல்ல இப்ப மட்டும் என்ன இரு இரு தினம் இல்ல அடிக்கிறாரா? அவரு தினம் இல்லையா தாங்க இருக்காரு. இரு இரு ஒரு ரெண்டு ஒரு இந்த சுற்றுப்பயணங்கள்லாம் இது ஒண்ணு ஒரு ஒரு ஏரி அதாவது ஏங்க ஒரு நீட் வேன்லயோ ஒழிக்கிறதுக்கு நீங்க சொல்றீங்க, அதை விட்டுருங்க. யோ அத உடியா வெக்கம், நான் மானம், வேற சூடு, டாபிக் அந்த சொரணை பேசுறேன். இருந்தா பெரிய நீட் எப்ப ஒழிக்கிறதுன்னு சொன்னீங்களா பார்த்தாலும் இல்லையா? நான் வேற அதுக்கு முதல்ல பதில் சொல்லிட்டு சம்பந்தமே அடுத்த இல்லாத டாபிக் போங்க. நீ அதுக்கப்புறம் உதயனை அவரை பத்தி பத்தி பேசுங்க. பேச முடியா வெக்கம், உனக்கு மானம், சூடு, அவரை சொரணை பத்தி பேச இருக்கு. உனக்கே காண்டாவது இருக்கு. நாங்க நீட் ஒழி இல்ல ஏன் வெக்கம், டென்ஷன் மானம், சூடு, ஆகுது? ஒரு சொரணை 5 நிமிஷம் இருந்தா நீட் பேசிக்கிறது. ஒழிக்க தெரியும் நீங்க சரி சொல்லி சரி 4 இரு. வருஷம் ஆச்சு இல்ல? நீ பேசுறாரு. 4 சம்பந்தமே வருஷத்துல இல்லாம அதுக்கு பேசிட்டு படுக்க போற. நான் அதுக்கு பதில் வச்சிருக்காரு. அவர் சொல்லிட்டு எப்படி அடுத்த வேலை. பேசுறாருன்னு அதுக்கு பேசுறேன். பதில் சொல்லிட்டு உதயனை பத்தி பாசிட்டிவ் இல்ல பேசுங்க. இல்ல 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 அது அது ஓகே. அது உனக்கு உதய மேல நான் ஏத்துக்க காண்டுங்கிறது மாட்டேன். நான் ஒண்ணும் பண்ண முடியாது. அதெல்லாம் நான் ஏத்துக்க முடியாது. அவ்வளவுதான். நீங்க நீ என்ன சும்மா ஏத்துக்காட்டி பரவாயில்ல. பட் இதை பேச விடு. என்னன்னா உங்க என்ன உங்க மேட்டர்னா ரகசியத்தை நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. வெக்கம், ஐயோ மனசோடு சொரணை இரியா இருந்தா நாங்க நீட் ஒழிக்கணும்னு சொன்னீங்களா? அதை நாங்க சொல்லிட்டு அடுத்தது சொல்லுவோம். வாங்க. நாங்க 2036 சொல்லுவோம். நீ அதெல்லாம் கேட்காத. நீ ஆனா எனக்கு சொல்றது மட்டும் கேளு. என்ன மேட்டர்னா அவர் ஒவ்வொரு தொகுதியா போய் கிரவுண்ட்ல மக்களை சந்திச்சதுக்கு அப்புறம் அந்த அனுபவ பேச்சு இன்னைக்கு ஜாஸ்தியா இருக்குது. நிறைய இடங்கள்ல அந்த அனுபவப்பட்டு சிலதெல்லாம் பாத்தீங்கன்னா ப்ரிப்பரேஷனே இல்லாம பேச ஆரம்பிச்சிட்டு அப்படி அவரு. ஸோ இந்த அனுபவம் எங்க வரும் அப்படின்னா இந்த அரசியல் அனுபவம் என்னன்னா அந்த இடங்கள் விசிட் பண்ணும்போது அதோட பிரச்சனை தெரியும். ஸோ விஜய் என்ன களத்துக்கு சும்மா நியாயத்துக்கு பேசாதீங்க. இரியா இரியா நான் சொல்றேன். திருப்பியும் சத்தியமா தேட்டிக்கல் பாலிடிக்ஸ் பண்ணாது. யோ இரியா 2 நிமிஷம் நீங்க அப்புறம் பேசியா. என்னன்னா
திருப்பி என்னன்னா நடைபயணம் அப்படின்னா கண்டிப்பா வந்து மீடியா யூடியூப் சேனல் எல்லாத்துக்குமே மைலேஜ். விஜயோட பேச்சுல விமர்சனம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா கூட ஏத்துக்குவேன். ஆனா அவருக்கு வந்து உதய் வந்து சரியா போய் எல்லா உதய் தொகுதியிலும் பிடிக்கல. பார்த்து பேசுறாரு. அவர்கிட்ட இருக்க முடிச்சு விஜய்கிட்ட இல்லைன்னு நீங்க இல்ல சொல்றதெல்லாம் வந்து குபீர் சரியா குபீர் காமெடி. சரி ஓகே விடு, ரைட் விடு. சரி, இப்போ என்னன்னா திருப்பி என்னன்னா மீடியா ஏன் பின்னாடி வருதுன்னா இன்னைக்கு மீடியாவுக்கு வியூஸ் நீங்க தான், அதனாலதான் பின்னாடி வருதோ தவிர நீங்க வந்து மிகப்பெரிய அரசியல் அனுபவம் பெற்றவர் நீங்க அதெல்லாம் கிடையாது. உங்களை போட்டா அவனுக்கு நிறைய மில்லியன் வியூஸ் வருது, அதுல இருந்து நிறைய காசு வருது. காசு கம்மியாச்சுன்னா வரமாட்டான். இவ்வளவுதான் மேட்டர் மீடியா. அப்போ திருப்பி மீடியாக்காண்டி ஒரு நடைபயணம் பண்ணாதீங்க, தயவு செய்து பண்ணாதீங்க. போய் நடைபயணம் போகிறார் அப்படின்னா 1000 பேர் போட்டு அண்ணாமலை பண்ணார்ல அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா அண்ணாமலை என்ன நான் பார்த்து அது நல்லதும் இருக்குது, நிறைய பிரச்சனைகளும் இருக்குது. என்னன்னா ஆமா இப்ப அவனாசியில வந்தாரு, நான் சொல்றேன் நான் சொல்றேன் அவனாசியில் நடைபயணம் வந்தாரு. எங்க நம்பியூர்ல இருந்து எல்லாம் இங்க லாரில இருந்து கூட்டு வந்தாங்க, கூட்டு வந்து இறக்குனாங்க. இறக்கி பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி டீமா 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடத்தாரு. அது வந்து ஒரு டுபாகூர் நடைபயணம். அது அதை பண்ணாதீங்க. அதாவது அந்த மீடியா மேனேஜ் பண்றதுக்காண்டி அந்த ஃப்ரேமுக்காண்டி ஒண்ணு பண்ணாதீங்க. இல்லையா அவினாசில ஓட்டு இருக்கா இல்லையா? யோ ஓட்டு ஏறுதுங்கிறது பிரச்சனை இல்லையா? நீ அவினாசிக்கு வந்த அவினாசியோட இஷ்யூவை என்ன அட்ரஸ் பண்ணிருக்க? நீ அது அட்ரஸ் பண்ணாமல அவினாசில ஓட்டு எதுக்கு நடைபயணம் வந்த? எங்க ஊருக்கு எதுக்கு வந்த? வந்தாரு இல்லங்க, அங்க ஓட்டு நடந்துட்டு போறக்கா வந்த? எதுக்கு இன்னைக்கு பேசிருக்காரு தெரியுமா? இன்னைக்கு பேசிருக்காரு நீங்க உட்காந்து அப்பாவோட ஸ்பீச் டிஷர்ட் போட்டுட்டு சட்டை போட்டுட்டு கீழே ப்ரௌன் பேண்ட் போட்டுட்டு உட்காந்து சோஃபால உட்காந்து பேசுற ஸ்பீச் மட்டும் பார்த்தா இல்ல உதயண்ணா ஊருக்கு போய் பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி வந்து அவர் பேசுற ஸ்பீச் இன்னைக்கு பேசிருக்காரு அண்ணாமலை இன்னைக்கு பேசிருக்காரு. திருப்பூருடைய காட்டன் எக்ஸ்போர்ட் பத்தி பேசிருக்காரு. அது நீங்க பாத்தீங்களா? இன்னைக்கு பேசிருக்காரு, பாத்துருக்கீங்களா? அப்புறம் சும்மா என்னங்க நீங்க அண்ணாமலை மாதிரி அட்ரஸ் பண்றது யாருங்க இருக்கா இஷ்யூவை? சும்மா ஏங்க நீங்க இன்னைக்கு பேசிருக்காருங்க, இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்காருங்க இல்லையா? சரியா சூப்பரியா முடியா. அப்புறம் உன்னை மாதிரி இல்ல நான் உன்னை மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உதயன்னு சொன்னாலே நீ வந்து பாத்தீங்கன்னா 10 நிமிஷம் வந்து சண்டை போறக்கெல்லாம் வர மாட்டேன். சரி ஓகேயா ரைட்யா, உன் மெரிட்டு கதையா சூப்பரியா விட்டுறியா? நான் இப்ப விஜய் எனக்கு சொல்றேன், நீங்க பெருமை பேசுறதாங்க எனக்கு பிரச்சனை இல்ல. அண்ணாமலை சூப்பரியா பாருங்க, நீங்க எல்லாரும் ஈக்குவல் ஸ்லாப்ல வச்சுட்டு பேசிட்டீங்க, எனக்கு பிரச்சனையே இல்ல. எல்லாரும் ஈக்குவல் பேசினா ஓகே. ஆனா உதயன் இல்லையே நான் இப்ப அண்ணாமலை எனக்கு பிரச்சனை உனக்கு பிரச்சனையா இருக்கு, அது தப்பு இல்லைங்கிறது நான் சொல்றேன். ஆமா கண்டிப்பா அதுக்கு விமர்சனம் பண்ணல, நான் ஏத்துக்கிறேங்கிறேன். நான் அப்படி விட்டு கொடுப்பேன். அதை நீ விட்டு கொடுங்க. நீங்க வந்து டக்குன்னு போற பக்கம் வந்து உதயநானும் பெரியாரோட வாரிசு மாதிரியும் அண்ணாவோட வாரிசு மாதிரியும் அவர் வந்து இது மாத்திட்டாரு அதை பண்ணிட்டாரு, அவரு மன்னராட்சி அவரை வந்து தூக்கிட்டு வந்து நீங்க அண்ணாமலையே தெரிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. அண்ணாமலையே அப்பாயிண்டட் தானேயா? கட்சியோட எங்க அப்பாயிண்டட் தாங்க. எந்த கட்சியில நீங்க சொல்ற நோட்டா கீழே இருக்க கட்சியில நீங்க சொல்ற 2% கட்சியில அந்த கட்சிக்கு தலைவர் அப்பாயிண்டட். நீங்க உட்காந்து 70 வருஷம் இந்தியாலேயே பாரம்பரிய கட்சி 70 வருஷமா ஒரே தலைவர் ஒரே குடும்பம் ஒரே தலைவர். அண்ணாமலை நாளைக்கு மாத்திருவாங்க, நீங்க மாத்த முடியுமா உங்க தலைவரை? பிஜேபி அடுத்த தலைவர் உங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்க சொல்லுவீங்க திமுக தலைவர் மாத்த முடியாது. திமுக தலைவர் யாரு? இன்பநிதி 10 வருஷம் கழிச்சு யாரு? 10 வருஷம் கழிச்சு யாருங்க திமுக தலைவர்? போய் இந்த ஜேசன் விஜய்க்கு போய் நீங்க சால்வ போடுறீங்க, அவரை போய் பெருமை. அமித்ஷா பையன் ஜெய்ஷா இருக்கான், இப்படி எத்தனை பசங்க இருக்கானுங்க உள்ள, பையன் பேரன் எத்தனை பேர் இருக்கான் உள்ள, எல்லாம் ஒன்னா வந்து பாத்தீங்கன்னா அரசியல் அவங்க கேட்டா வந்து பிசிஐசில தான் இருக்காங்க. ஆமா பிசிஐக்கும் பாலிடிக்ஸும் சம்பந்தமே இல்ல. நீங்க அடுத்தவங்க விமர்சனம் பண்ணும்போது எதை வச்சு பண்றீங்கன்னு ஒண்ணு இருக்கணும்ல. எல்லாருமே நீ சொல்ற அதே குடும்ப அரசியல் தான் பிஜேபி இருக்குன்னு நான் சொல்றேன். நீ இப்ப சொல்றீல்ல அம்மா அப்பாக்கு அப்புறம் வந்து பையனுக்கு அப்புறம் பேரன் சொல்றீங்களா, அதே குடும்ப அரசியல் தான் பிஜேபி இருக்கு. அது வேற மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். பெனிஃபிட் ஆனதே இல்லையா பிஜேபியில வந்து? குடும்பமா வந்து யாருமே பெனிஃபிட் ஆறது இல்லையா? கிடையாது கிடையாது கிடையாது. நீ சொல்ற ரொம்ப
சிம்பிள் எந்த விஷயம் ஃபேமிலி? சொல்றேன். இங்க ஃபேமிலியை தவிர வேற என்னங்க இருக்கு? ஃபேமிலி அமித்ஷாவோட மொத்தமா பையங்கிற ஃபேமிலியை தகுதியை தவிர தவிர ஜெய்ஷாக்கு நான் ரொம்ப சிம்பிளா என்ன கேக்குறேன். என்னவா என்ன இருக்கு? அமித்ஷாவோட என்னவா இருக்காரு? சரி, ஓகே. அமித்ஷாவோட அமித்ஷாவோட பையங்கிற பையன் ஜெய்ஷா தகுதியை தவிர என்னவா இருக்காரு? என்னவா என்ன இருக்காரு? மினிஸ்டரா ஐசிசி இருக்காரா? சேர்மனா இல்ல மினிஸ்டர் பிசிசி இருக்காரா? சேர்மனா என்ன மினிஸ்டர் இருக்காரா? எதுக்கு சேர்மன் அந்த ஆளு? மினிஸ்டர் இருக்காரா? மினிஸ்டர் அதை இருக்காரா? விட பவர்ஃபுல் பொசிஷன் எம்பியா அது. இருக்காரா? அதை விட பவர்ஃபுல் பொசிஷன். அதை விட பவர்ஃபுல் பொசிஷன் அது. ஏங்க அது நீங்க அவ்வளவு பெரிய ஒரு மொத்த பாடிக்கு வந்து தமிழ்நாட்டையும் தலைவனாக இருக்கிறது மொத்த தமிழ்நாட்டையும் பொலிட்டிக்கல் பவர் இல்லாம என்ன? ஏங்க நான் மொத்த என்ன கேக்குறேன், தமிழ்நாட்டையும் வளைச்சு ஜெய்ஷா போட்டு வந்து ரஞ்சி உட்காந்துருக்கீங்க. ட்ரோபி விளையாண்டாரா? இல்ல ஜெய்ஷா ரஞ்சி ட்ரோபி எனக்கு விளையாண்டாரா? முன்னாடி என்ன விளையாண்டாரு? இதுக்கு கிரிக்கெட்ல முன்னாடி அந்த ஆளுக்கு கிரிக்கெட்டுக்கு அந்த ஆளுக்கு என்ன சரி, ஓகே. சம்பந்தம்? இதுக்கு என்ன முன்னாடி தெரியும்? இதுக்கு முன்னாடி வந்து இருந்தவங்க எல்லாம் பிசிசில இருந்தவங்க எல்லாம் ரஞ்சி ட்ரோஃபி வந்தாங்களா? நான் அதை கேட்கல. ஏன்னா அவங்க எல்லாம் வந்து நெப்போட்டிசம், நீ சொல்ற மாதிரி நீங்க தான் நெப்போட்டிசமே இல்லைங்கிறீங்களே. அப்ப எதுக்கு நீங்க இதை இல்ல பண்றீங்கன்னு நான் இதுல கேக்குறேன் இங்க நானு. ஏங்க இது இப்போ யோ உங்களுக்கு இது மொத்த நெப்போட்டிசம் தமிழ்நாடே தான், வேற என்ன அது? மொத்த தமிழ்நாடே நீங்க எழுதி வச்சுக்கலாம். யோ அது நான் இது உங்களுக்கு வந்து பிரச்சனை ஒரு தெரியாது. எக்ஸாம்பிள் சொல்றேன். என்ன ஒரு நல்லா எக்ஸாம்பிள் தெரிஞ்சுக்கோ. சொல்றீங்க? எனக்கு தெரியல. நீங்க தெரிஞ்சுக்கோ, ஒரு மொத்த எக்ஸாம்பிள் தமிழ்நாடு நீங்க சொல்றேன். அதே எக்ஸாம்பிள் நீங்க சொல்லுங்க. ஏன் நாளைக்கு மொத்த சினிமா வர்றப்ப இந்த மாதிரி ஒரு மொத்த சினிமாவையும் மொத்த சினிமா உதயநிதி வந்து கண்ட்ரோல் வச்சிருக்காரு. அது உங்களுக்கு என்ன